பட்டய தலைவராக திரு ரோட்டரியன் எஸ் மருதாச்சலம் அவர்களின் தலைமையிலே இந்த சங்கமானது துவங்கப்பட்டு இன்று தனது 7ஆம் ஆண்டிலே சிறப்புற அடியெடுத்து வைக்கின்றது. இந்த அற்புதமான நிகழ்விற்கு பெருவாரியாக கலந்து கொண்டுள்ள அனைவரும் த ப்ரொசஷன் இட்ஸ் லெட் பை சர்ஜன்ட் அட் ஆர்ம்ஸ் ரோட்டேரியன் அருண்குமார். அடுத்ததாக எங்களுடைய 2025-26 பிரசிடென்ட் ரோட்டேரியன் KP ராமலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டை அலங்கரிக்கக்கூடிய நமது தலைவர் ரோட்டேரியன் திரு பக்சு அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினராக சிறப்புரை ஆற்ற வழங்கி இருக்கும் ரோட்டேரியன் PDG டாக்டர் ஜார்ஜ் சுந்தர்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் ரோட்டேரியன் MD R ரவிச்சந்திரன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மெத்தபெருமாள் சார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக அவுட் கோயிங் செக்ரட்டரி ரோட்டேரியன் என்ஜினியர் S கார்வேந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆண்டு செயலராக பதவியேற்கும் ரோட்டேரியன் P மலர்கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமழந்தை கெழிவொழுகும் சீராறும் மகனமென நிகழ்வத கண்டமிதில் இக்கணமும் அதில் சிறந்த நாவிடனல் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. மாலை வணக்கம். நம்ம கவுந்தப்பாடி ரோட்ட சங்கத்தின் இந்த நமது தலைவருக்கு அணிவிப்பில் கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கம் மிகவும் பெருமிதம் கொள்கிறது. எல்லாம் வல்ல இறைவனை, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும் ரோட்டரி சங்கத்தின் கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரியும் அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகின்றோம். ரோட்டரி நான்குமுனை சோதனை. நம் சிந்தனை சொல் செயல் யாவற்றிலும் கீழ்கண்டனையில் உள்ளனவா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். இது உண்மைதானா? இது அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் உடையதானா? இது நல் எண்ணத்தையும் சிறந்த நட்பையும் உருவாக்குமா? இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை விளைவிக்கக்கூடியதானா? நன்றி. நன்றி. தொடர்ந்து அன்பு மாலை வணக்கம். மதிப்புக்குரிய சிறப்பு அழைப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் ரோட்டரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் இங்கு கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கம். நமது சங்கத்தின் 7வது பதவியேற்பு விழாவின் இந்த மாலை வேளையில் உங்கள் அனைவரையும் இதயபூர்வமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நமது சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கும் முன்னாள் மாவட்ட கவர்னர் டாக்டர் ஜார்ஜ் சுந்தராஜ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவரது வருகை இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனிச்சிறப்பை கொண்டு வந்திருக்கிறது. மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் ஆர்
ரவிச்சந்திரன் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர், எஸ் பெத்தபெருமாள் அசிஸ்டன்ட் கவர்னர், கே சுப்பிரமணியன் ரீஜனல் கோஆர்டினேட்டர். அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஓராண்டு காலம் நமது சங்கத்தின் தலைவராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததில் எனக்கு மிக மிக பெருமையாகவும் அதே சமயம் மிக பெரிய பொறுப்பாகவும் இருந்தது. இந்த பயணத்தை நினைவுகூரும் இந்த தருணத்தில் என் மனம் மிக மிக நன்றியுடன் இருக்கிறது. இந்த ஆண்டு நடந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றி பெற்றது என்றால் அதற்கு காரணம் தனிப்பட்ட என் முயற்சி அல்ல. நமது ரோட்டரி நம்பர்ஸ் மற்றும் கமிட்டி நிர்வாகிகள் மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய திரு பட்டய தலைவர் திரு மருதாச்சலம், முன்னாள் தலைவர் BAN விஸ்வநாதன், முன்னாள் தலைவர் ராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் வெள்ளியங்கிரி மற்றும் ரோட்டரி முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், என் கூடவே இருந்து பணியாற்றிய செயலாளர் எஸ் கார்வேந்தன், பொருளாளர் என் துரைசாமி மற்றும் நமது ரோட்டரி சங்கத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ப்ராஜெக்ட் ஒர்க் செய்வதற்கு உங்கள் ஒவ்வொருவரின் நேரம், ஆற்றல், ரோட்டரி மீதான உண்மையான அன்பு இல்லாமல் இந்த ஆண்டின் சாதனைகள் சாத்தியமாகி இருக்காது. நீங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு அளித்த ஆதரவுக்காக என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கிளப்பை 26-27 ஆண்டினை வழிநடத்தும் புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் தலைவர் KA பக்ஸு, செயலாளர் மலர்கண்ணன், பொருளாளர் T ரமேஷ் இவர்களது அதே அன்பும் ஒற்றுமையும் தொடரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ரோட்டரியின் அடிப்படை நோக்கமான மக்கள் தேவையை அறிந்து நாம் அனைவரும் சேர்ந்து தொடர்ந்து நிலைநாட்டுவோம். மீண்டும் ஒரு முறை இந்த சிறப்பு மாலையில் இங்கு கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் என்னுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி நிர்வாகத்தினருக்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் செய்த நல்லவை உங்களோடு, அல்லாதவை எங்களோடு. இப்படிக்கு ரோட்டரி சங்க தலைவர் KP ராமலிங்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எமது வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இவ்வறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். இயன்றதை செய்திருக்கிறோம், தொடர்ந்து கரம் கோர்த்து வலிமையோடு செயல்படுவோம் என்று கூறி இந்த அறிக்கையை தங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நம்மளுடைய சிக்னேச்சர் ப்ராஜெக்டான ரோட்டரி வெல்கம் போர்டு சத்தி ரோடு மற்றும் ஈரோடு ரோட்டில் ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு ரூ. 28,500. அடுத்ததாக 5 அரசு துவக்கப்பள்ளியில் உள்ள 220 மாணவ மாணவியர்களுக்கு புத்தகப்பை மற்றும் ஸ்டேஷனரிஸ் பாஸ் பிரசிடென்ட் PAN விஸ்வநாதன் அவர்கள் மற்றும் ஸ்பிக் ஒரு கம்பெனியுடன் இணைந்து வழங்கப்பட்டது. இதன் மதிப்பு ரூ. 1,21,000. வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவியருக்கு கல்லூரி சென்று வர ரூ. 20,000 மதிப்பிலான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற கவின் என்ற மாணவருக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு படிக்க முதல் தவணையாக ரூ. 15,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. ஓடத்துறை சுகாதார மையத்தில் 60 கர்ப்பிணி பெண்களுக்கு ரூ. 28,500 மதிப்பில் மதிய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டது. கவுந்தப்பாடி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தினத்தன்று 1300 மாணவியருக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. கவுந்தப்பாடி நாட்டு சர்க்கரைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்ததற்கு கவுந்தப்பாடி சர்க்கரை மார்க்கெட் வளாகத்தில் விவசாயிகளுக்கும் சங்க உறுப்பினர்களுக்கும் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. ஆஞ்சநேயா ப்ராஜெக்ட் மூலமாக திருப்பூர் மேற்கு ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கை முல்லைத்தீவு மக்களுக்கு நல்ல தரமான 200 போர்வைகள் ரூ. 40,000 மதிப்பில் வழங்கப்பட்டது. ரோட்டரி ட்ரஸ்ட்டுக்கு சொந்தமான இடத்தில் பொங்கல் குடும்ப விழா 2வது வருடம் இனிதாக கொண்டாடப்பட்டது. அடுத்து கவுந்தப்பாடி அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கோவை அரவிந்த் கண் மருத்துவமனையுடன் மற்றும் கோபி தாமு செட்டியார் நகை மாலையுடன் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டவர்கள் 140 நபர்கள். மேல் சிகிச்சைக்காக கோவை அழைத்து செல்லப்பட்டவர்கள் 23 நபர்கள். இதில் கண்ணாடி பெற்று பயன்பெற்றவர்கள் 11 நபர்கள்.
பாரதிதாசன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கவுந்தப்பாடி அரசு மருத்துவமனை, பாரதிதாசன் கல்லூரி, பிளட் டொனேஷன் கிளப் மற்றும் ரோட்டரி கிளப்புடன் இணைந்து இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. இதில் 51 யூனிட் ரத்தம் தானமாக பெறப்பட்டது. கவுந்தப்பாடி அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டு விழாவில் விளையாட்டுப் போட்டியில் வென்ற மாணவர்களுக்கு ரூ. 7,500 மதிப்பில் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. கவுந்தப்பாடி பேருந்து நிலையத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட பிளாஸ்டிக் வேஸ்ட் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கவர்ஸ் போடுவதற்கு ரூ. 22,500 மதிப்பில் வெல்டுமெஸ்லான 2 டஸ்ட்பின் வைக்கப்பட்டது. கவுந்தப்பாடி நாள் ரோட்டில் நீர்மோர் பந்தல் மே மாதம் 31 நாட்கள் முழுமையாக நடத்தப்பட்டது. இதற்கான செலவை தினமும் ஒரு ரொட்டேரியன்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இதன் மொத்த மதிப்பு ரூ. 93,000. கிணறு போர்வெல் கடந்த ஆண்டு போடப்பட்டது. மேலும் கம்யூனிட்டி ஹால் கட்டுவதற்கான பணிகளை வரும் ஆண்டில் சிறப்பாக நடைபெறும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ பிரசிடென்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்று ஆசிரியர் பணிக்காக அர்ப்பணித்தப்பட்ட குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஏனென்றால் இவரது தந்தையும் ஓர் ஆசிரியர், இவரது தங்கையும் ஓர் ஆசிரியர், இவரது மனைவியும் ஓர் ஆசிரியர், இவரும் ஓர் ஆசிரியர். கடந்த 16 ஆண்டுகளாக பணியில் சிறப்புற செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 2020ஆம் ஆண்டு தன்னுடைய பயணத்தை ரோட்டரியிலே துவங்கியவர் இவர். தொடர்ந்து மரங்களின் காவலன் என்ற திட்டத்தின் மூலம் இந்த பகுதியிலே மரங்களை நட்டு சிறப்புற அந்த மரங்களை வளர்த்தும் வருகிறார். பல்வேறு சமுதாய பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒவ்வொரு முறையும் தன்னால் முயன்றதை தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டே இருக்கின்றார். அதன் மட்டும் இல்லாமல் பல்வேறு சமூக பணி, ஆசிரியர் பணியா மரப்பணி என்ற வகையிலே இவர் பதவியேற்ற நாள் முதல் இன்று வரை, அதாவது ஆசிரியராக பணியேற்ற நாள் முதல் இன்று வரை இவருடைய பாடத்தில் ஒரு மாணவர்கள் கூட தோற்றதே இல்லை. தொடர்ச்சியாக இவருடைய பாடத்தில் இவர் ஊராட்சி கோட்டை ஒன்றிய பள்ளியிலே ஆசிரியராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பள்ளியில் தொடர்ந்து 100% தேர்ச்சிக்கு முழுமையாக இவரது பங்களிப்பு அளப்பரியது. இத்தகைய சிறப்புக்குரிய நமது வரும் ஆண்டிற்கான தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அன்பு நண்பர், எனக்கு சொல்ல போனால் அண்ணன், அதாவது உடன்பிறவாத அண்ணன், அருமை அண்ணன் ரொட்டேரியன் திரு K.A. பக்ஷு அவர்களை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதில் கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கம் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி தலைவரின் உறுதிமொழி. கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள ரொட்டேரியன், உங்கள் பேர் சொல்லுங்கள். ரொட்டேரியன் K.A. பக்ஷு ஆகிய நான் ரோட்டரி சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப என்னுடைய கடமையை உணர்ந்து திறமையாகவும் முழு ஈடுபாடுடன் நேர்மையாகவும் செயல்படுவேன் என உறுதி கூறுகிறேன். நன்றாகவும் இங்கு வருகை தந்திருக்கும் முன்வரிசையிலிருந்து பின்வரிசை வரலும் அமர்ந்திருக்கும் அனைவர் சார்பாகவும் இன்று தலைவராக பொறுப்பேற்றுள்ள பக்ஷு அவர்களுக்கு அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்துவேன். இந்நாள் தலைவரும் முன்னாள் தலைவரும் தங்களுடைய இருக்கைகளை இடம் மாற்றிக் கொள்கிறார்கள். சொல்லிடலாம். தொடர்ந்து தற்போது உடனடி முன்னாள் தலைவர் பின்னை திரு K.P. ராமலிங்கம் அவர்களுக்கு இந்நாள் தலைவர் பக்ஷு அவர்கள் முன்னாள் தலைவர் அவர்கள் தலைவர் பின்னை அணிவிக்கிறார்.
தொடர்ந்து இந்நாள் செயலரும் முன்னாள் செயலரும் தங்களுடைய பின்னை மாற்றிக்கொண்டு இருக்கையை மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். நமது சங்கத்தின் பட்டயம் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்ட நமது செயலர் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. உற்சாகமாக கைதட்டு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எனது சங்கத்தினுடைய ஆஃபீஸ் பியரர்ஸுடைய அறிமுகம் இப்போது நான் செய்து வைக்கின்றேன். பெயர் படிக்கின்றவர்கள் வரிசையாக வந்து மேடையில் நின்று குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய புதிய அலுவலக பணிகளை துவங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதற்கட்டமாக சங்க நிர்வாகம் ரொட்டேரியன் எம் சரவணன், ரொட்டேரியன் வி மாரிமுத்து, உறுப்பினர் சேர்க்கை ரொட்டேரியன் எஸ் மருதாசலம், சார்ட்டர் பிரசிடென்ட் சார். மக்கள் தொடர்பு மற்றும் பப்ளிக் இமேஜ் வி சரவணகுமார், மக்கள் தொடர்பு வி சரவணகுமார். ரோட்டரி சேவை திட்டங்கள் கே எஸ் கார்த்திக். ரோட்டரி அறக்கட்டளை ஆலோசகர் PPK விஸ்வநாதன் சார். சங்க பயிற்றுனர் ப்ரொஃபஸர் MPHF நாகேஸ்வரன் சார். தோழமை வளர்ப்பு AM சரவணன், ரொட்டேரியன் என்ஜினியர் AV கோவிந்தராஜன். மாவட்ட முன்னுரிமை திட்டங்கள் எஸ் கார்வேந்தன். இளம் தலைவர்கள் தொடர்பு சவுந்தரராஜன் SS ஸ்டைலோ. போலியோ ப்ளஸ் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி, ஹீஸ் ஆன் த வே. ஏரியா ஃபோக்கஸ் N துரைசாமி. எழுத்தறிவு தொடர்பான திட்டங்கள் M கிருஷ்ணகுமார். நீர் சுத்திகரிப்பு மற்றும் சுகாதார திட்டங்கள் AS பொன்னுசாமி சார். சமூக சேவை திட்டங்கள் டாக்டர் AM பத்மநாபன் சார். புல்லட்டின் மிஸ்டர் KT சிவகுமார் சார். ஹில் கேம்ப் ஆலோசகர் CS ரகுகுமார் சார் PP. மரம் நடுதல் மற்றும் பராமரித்தல் KP சண்முகசுந்தரம் சார், KPS சார். வாழ்த்துனர் ரொட்டேரியன் N ஜெயபிரகாஷ் சார். தாய்ப்பால் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அம்மா A ராஜேஸ்வரி அம்மா அவர்கள். ரோட்டரி சங்கத்தினுடைய ஆட்சி பொறுப்பு குழுவினர் உறுதிமொழி நிகழ்வானது இனியே நடைபெற உள்ளது. ஆகியோர்களாகிய நாங்கள் சொத்தமாக சொல்லுங்கள். கவுந்தப்பாடி ரோட்டரி கிளப்பின் நிர்வாகிகளாக பொறுப்பேற்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையுடனும் நேர்மையுடனும் நிறைவேற்றுவோம். ரோட்டரியின் கொள்கைகளையும் மதிப்புகளையும் போற்றி கிளப்பின் தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் முழு ஒத்துழைப்பை வழங்குவோம். நட்புறவு, ஒற்றுமை மற்றும் சேவை மனப்பான்மையை வளர்த்து கிளப்பின் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். நேர்மை, ஒழுக்கம், பொறுப்புணர்வு மற்றும் குழு உணர்வுடன் எங்கள் கடமைகளை ஆற்றுவோம் என்று உறுதியளிக்கிறோம். நன்றி. எனக்கு முன்னால் இந்த சங்கம் ஆரம்பித்து 6 தலைவர்களையும் 6 செயலாளர்களையும் 6 பொருளாளர்களையும் பெற்றிருக்கின்றோம். ஸோ தலைமை தாங்குவதற்கு என்னோடு சுமைகளாக இருந்தாலும் சுகமான சுமைகளை ஏற்பதற்கு என்னோடு 6 தோள்கள் இருக்கின்றது. அதற்கு என்னுடைய சந்தோஷங்கள். அதற்கு அடுத்ததாக 6 செயலாளர்கள் இருக்கிறார்கள். செயல் வடிவத்திலே சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். பல்வேறு திட்டங்களை எடுத்திருக்கின்றோம். கொரோனா காலம் தொட்டு இன்றளவிலும் நிறைய திட்டங்களை நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். ஸோ எனக்கு வந்து பெரிய ஹாப்பி, எனக்கு பெரிய பேர்டனாக இருக்காது. எல்லாத்தினுடைய ஒத்துழைப்போடும் அடுத்து நான் கொண்டு போக போகிறோம். பொருளாளரும் பிடித்தான். 6 பொருளாளர் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட மிகச்சிறந்த ஒரு கட்டமைப்போடு ஒரு டீமை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா என்னோடு சிறப்பாக செயல்பட்டுருக்கிற மலர்கண்ணன் சார் மற்றும் மாப்பிள்ளை ரமேஷ் அவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல டீம், நல்ல பிகினிங்காக இருக்குன்னு நினைக்கிறோம். அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல. எல்லாத்துக்கும் என்னுடைய வந்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களுக்காக நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நாகேஸ்வரன் சார். கிராமப்புற மாணவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து கிராமப்புற பகுதிகளிலே செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு அற்புதமான கைதட்டல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இவரை கௌரவிப்பது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். தேசிய அளவிலே சிறந்த கௌரவிக்கின்றோம். தொடர்ந்து கவுந்தப்பாடி வடக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை அன்போடு அழைக்கின்றோம். இல்லை, அடுத்ததாக கவுந்தப்பாடி புதூர் தொடக்கப்பள்ளியின் சார்பில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர்களை அன்போடு அழைக்கின்றோம். கவுந்தப்பாடி புதூர் 4 பள்ளிகளுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. இது தொடர்ச்சியாக 7ஆம் ஆண்டு இந்த திட்டத்தை கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கம் செயல்படுத்துகிறது. சிறப்பு விருந்தினர்களே மற்றும் நண்பர்களே, இன்று நமது ரோட்டரி குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களை வரவேற்கும் மகிழ்ச்சியான தருணத்தில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். ரோட்டரியில் உறுப்பினராக இருப்பது ஒரு பெருமை மட்டுமல்ல, அது ஒரு பொறுப்பும் ஆகும். உலகம் முழுவதும் உள்ள தலைவர்கள், தொழில் முனைவோர் மற்றும் சமூக அக்கறை கொண்டவர்கள் இணைந்து தன்னலமற்ற சேவை என்ற உயரிய நோக்கத்திற்காக செயல்படும் உலகளாவிய இயக்கமே ரோட்டரி. அன்புள்ள புதிய உறுப்பினர்களே, நீங்கள் இன்று உலகம் முழுவதிலும் உள்ள மில்லியன் கணக்கான ரொட்டேரியன்களை கொண்ட ஒரு மாபெரும் குடும்பத்தில் இணைகிறீர்கள். சமூக சேவை, நட்பு, நேர்மை, நன்னெறி மற்றும் மனித மதிப்புகளை முன்னிறுத்தும் இந்த அமைப்பில் உங்கள் பங்களிப்பு மிகவும் முக்கியமாக. இன்று நீங்கள் ஏற்கும் உறுதிமொழி ஒரு அமைப்பில் சேர்வதற்கான உறுதிமொழி மட்டுமல்ல, சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கும் அர்ப்பணிப்பாகும். உங்களை மனமாற வரவேற்கிறோம். உங்கள் ரோட்டரி பயணம் அர்த்தமுள்ள சேவைகளாலும் உயர்ந்த நட்புறவுகளாலும் சிறந்த சாதனைகளாலும் நிரம்பியதாக அமைய வாழ்த்துகிறோம். இப்போது புதிய உறுப்பினர் உறுதிமொழி ஏற்பதற்காக முன்வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் பேர் அப்படியே வரிசையாக சொல்லிக்கோங்க. உங்கள் பேர் சொல்லிக்கோங்க வரிசையா. கவுந்தப்பாடி ரோட்டரி சங்க அப்படி நான் சொல்கிறத சொல்லுங்கள். கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நான் ரோட்டரி இன்டர்நேஷனலின் நோக்கங்கள் மற்றும் உயரிய கொள்கைகளை மதித்து கடைபிடிப்பதாக உறுதியளிக்கிறேன். நான் எனது தனிப்பட்ட தொழில்முறை மற்றும் சமூக வாழ்க்கையில் ரோட்டரியின் 4 வழி சோதனையை முன்மாதிரியாக கொண்டு வாழ முயற்சிப்பேன். எனது ரோட்டரி சங்கத்தின் நிகழ்ச்சிகள் மற்றும் சேவை திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பேன். நான் எனது ரோட்டரி சங்கத்தின் சட்டதிட்டங்கள் மற்றும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்றும் எனது சங்கத்தின் கண்ணியம், மரியாதை மற்றும் பெருமையை நிலைநிறுத்தவும் உயர்த்தவும் பாடுபடுவேன் என்றும் உறுதியளிக்கிறேன். ரொட்டேரியன்களிடையே நட்புறவை வளர்த்திட பாடுபடுவேன். புரிந்துணர்வு, நல்லெண்ணம் மற்றும் உலக அமைதியை வளர்க்க முயற்சிப்பேன். ரோட்டரி உறுப்பினருக்குரிய பொறுப்புகளையும் சிறப்புகளையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். ரோட்டரியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் எனது முழு பங்களிப்பையும் வழங்குவதாக உறுதியளிக்கிறேன். நன்றி. அப்படி பின்னு கொடுங்க.
என்னுடைய பேர் வந்துங்க சிவசக்தி. இப்போ நான் வந்து சாமி ஏஜென்சின்னு சொல்லிட்டு மணல் சப்ளையர் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த பில்டிங் காங்கிரீட் மிக்சர் வால் வச்சுருக்குறோம். எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் ஒய்ஃபுடைய பேர் ஆனந்தி. எங்கள் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணுடைய பேர் கதிக்ஷா, இன்னொரு பொண்ணுடைய பேர் வந்து பிரகல்யாஸ்ரீ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். ஸ்கை கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கேங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ். என் மேரிட் பையன் 1. ஹாய் எவ்ரிவன். என் பேர் செந்தமிழ் செல்வம். நான் வந்து கோயம்புத்தூரில் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது போக காஞ்சி கோயிலில் வந்து பேட்மிண்டன் கோர்ட்டில் ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கேன். ஸோ இப்போதைக்கு அன்மேரிடு தான். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஆல். ஐ எம் பிரியங்கா. ஆரோக்கியா மெடிக்கல் சென்டரில் டாக்டராக இருக்கேன், அன்மேரிடு. ரோட்டரி இன்டர்நேஷனல் மாவட்டம் 3203-இன் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கே பூபதி அவர்களின் சார்பாகவும் உதவி ஆளுநராக எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின் அடிப்படையிலும் உங்களை கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினராக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மனதார வாழ்த்துக்கள். ரோட்டரி குடும்பத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் ரோட்டரி பயணம் அர்த்தமிக்க சேவைகள், உயர்ந்த நட்புறவுகள் மற்றும் சமூக மாற்றத்திற்கான வாய்ப்புகளால் நிரம்பியதாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி. கைதட்டு சொல்கிறாங்கம்மா, புதிய உறுப்பினர்களாமாம்மா. கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புதிதாக சங்கத்தில் இணைந்து எங்களுடன் இந்த வாய்ப்பினை வழங்கிய கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்திற்கு எனது நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பு ரொட்டேரியன்ஸ், மதிப்புக்குள்ள விருந்தினர்களே, இன்று நமது சங்கத்தின் 7வது பொறுப்பாளர்கள் பொறுப்பேற்கும் நிகழ்வை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது டிஸ்ட்ரிக்டில் ரோட்டரி மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் ஜோன் 5 முழுவதும் சர்வதேச அளவிலும் ரோட்டரியின் தலைமை பண்புக்கு ஒத்த பெயர் கொண்ட பெருமைமிக்க ஆளுமையை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். இவர் இந்தியாவின் முதல் இன்ட்ராக்ட் கிளப் மெம்பராக 1963இல் தனது ரோட்டரி பயணத்தை தொடங்கியவர். இந்த சங்கம் உலகத்திலேயே 2வது இன்ட்ராக்ட் கிளப். இது தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. 1990 முதல் ரோட்டரி கிளப் தாராபுரத்தின் சார்ட்டர் மெம்பராக இருந்து வருகிறார். 2015-16இல் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக பணியாற்றியுள்ளார். பின்னர் 2019 முதல் 2022 வரை அசிஸ்டன்ட் ரீஜனல் கோஆர்டினேட்டராக ஜோன் 5ஆக சேவை செய்துள்ளார். இவரது தாக்கம் நம் எல்லைகளை தாண்டியது. தமிழ்நாடு, கேரளா, இலங்கை, மால்தீவ்ஸ் ஆகிய பகுதிகளின் 13 ரோட்டரி டிஸ்ட்ரிக்டை உள்ளடக்கிய ரோட்டரி லீடர்ஷிப் இன்ஸ்டிடியூட் ஜோன் 5க்கான அட்வைசராகவும் பணியாற்றுகிறார். வைஸ் சேர் ஆஃப் ஆர்எல்ஐ சவுத் ஏசியா மற்றும் வைஸ் சேர் ஆஃப் ஆர்எல்ஐ இன்டர்நேஷனல் பதவிகளையும் வகிக்கிறார். மேலும் த ரோட்டரி ஃபவுண்டேஷனின் டெக்னிக்கல் அட்வைசரின் கேடட் மெம்பராகவும் இருக்கிறார். லெவல் 3 மேஜர் டோனர் மற்றும் பெனிஃபேக்டரி ஆஃப் ரோட்டரி ஃபவுண்டேஷனாக இவரது தாராள மனப்பான்மை இவரது சேவைக்கு ஈடானது. இவரது சேவைக்காக சர்வீஸ் அபவுட் செல்ஃப் அவார்ட், த ரோட்டரி ஃபவுண்டேஷனின் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் அவார்ட் மற்றும் மிக முக்கியமாக டேவிட் லெனட் அவார்ட் ஆகியவை வழங்கப்பட்டுள்ளன. இந்த விருது சர்வதேச அளவில் இதுவரை 18 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. அதில் இவர் இந்தியாவிலிருந்து விருது பெறும் 3வது நபர். இவர் ரோட்டரி பற்றி 3 புத்தகங்கள் எழுதியுள்ளார். 19 RI கன்வென்ஷன் மற்றும் 9 ரோட்டரி இன்ஸ்டிடியூட்டில் கலந்து கொண்டுள்ளார். 2002இல் ஒரு GSC டீமுக்கு லீடராக இருந்துள்ளார். மேலும் கனடா, மெக்சிகோ, போலந்து நாடுகளுக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை எக்ஸ்சேஞ்ச் டீமில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளார். இவை அனைத்தையும் தாண்டி இவரை அறிந்தவர்கள் சொல்வார்கள், இவர் ஒரு சிறந்த ஆசிரியர், பேச்சாளர், பாடகர், பள்ளி கல்லூரி காலத்தில் சாம்பியன் விளையாட்டு வீரராகவும் இருந்தவர். யூனிவர்சிட்டிக்காக ஃபுட்பால் விளையாடியவர். ரோட்டரி சேவையில் காட்டும் அதே ஈடுபாட்டை விளையாட்டு மைதானத்திலும் காட்டியவர். இவரது துணைவியார் ரொட்டேரியன் டாக்டர் பிரிசிலாவுடன் இந்த அற்புதமான பயணத்தை பகிர்ந்து கொண்டு USA மற்றும் UKவில் வாழும் ஒரு மகன் மற்றும் மகளுடன் பெருமைமிக்க தந்தையாகவும் இருக்கிறார். ரொட்டேரியன்ஸ், ரோட்டரியின் இந்த உண்மையான லெஜெண்டை அன்புடன் வரவேற்போம். இன்டர்நேஷனல் ரோட்டரியில் நமது மாவட்டத்தின் அடையாளமாக திகழும் முன்னாள் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் டாக்டர் ஜார்ஜ் சுந்தரராஜன் ரோட்டரி கிளப் ஆஃப் தாராபுரம் அவர்களை அழைப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். வெல்கம் சார். ஆக பெரும் ஆளுமை, ஆக சிறந்த மனிதர். அவர்களுடைய அறிமுகத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவரை இந்த தருணத்தில் அற்புதமான ஒரு கரவொலி கொடுத்து சிறப்புரையாற்ற வரவேற்போம். My dear President, Secretary, Treasurer, and my dear past President, Secretary and Treasurer,
district coordinator, regional coordinator, assistant governor, and other officers of Rotary District 3203. இந்த கவுந்தப்பாடி சங்கத்தை சேர்ந்த ரோட்டரி நண்பர்கள், முன்னாள் தலைவர்கள், இங்கு கூடியிருக்கும் பொது மக்கள், முக்கியமாக ஆசிரிய பணியை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு நான் வந்து ஆக்சுவலாக பெங்களூர்லேருந்து இன்றைக்கி தான் வந்தேன். மை டாட்டர் ஹஸ் கம். அவள் இங்கிலாந்துலேருந்து வந்திருக்கிறா. இந்த இது ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேங்கிறதுனால அவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் போகிறாங்க. ஆனால் பரவாயில்ல, நான் ஐ வில் ஹேவ் டு கம் பேக். நான் கிவன் திஸ் வேர்ட், அதனால் நான் இங்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். நாளைக்கு ஒரு நாள் இருக்குது. அப்புறம் நாளை மறுநாள் கோயம்புத்தூரில் ஒரு கிளப்பில் வந்து இன்சுலேஷனில் பேச போகின்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு 4 சங்கங்களில் இன்சுலேஷனில் பேசணும். ஒரு சங்கத்துலேயும் என்ன பேசணும் அப்படின்ட்டு முதல்லையே கொஞ்சம் யோசித்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வருவேன். உங்களுடைய சங்கம் வந்து ஆரம்பித்து இப்போது 6-7 வருடங்கள் தான் ஆகின்றது. ஆனால் புதிய சங்கமாக இருப்பதால் உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், ஒரு ரோட்டரி சங்கம் என்றால் என்ன, உங்களுடைய பணிகள் என்ன என்பதை பற்றி முக்கியமாக நான் சொல்ல விரும்புகின்றேன். பப்ளிக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஐயோ ரோட்டரியை பற்றி பேசி பயப்பட வச்சுருவார், போர் அடிச்சுருவார்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் இந்த ஆலோசனை வந்து மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில பேர் சொல்கிறேன், அது யாருன்னு சொல்லுங்கள். நம்ம பேசலாம், நீங்கள் பேசலாம், நான் கேள்வி கேட்பேன். அப்படி தான் யூஸ்ஃபுல்லாக என்னுடைய ஸ்பீச்சஸ் இருக்கும். லயனல் மெஸ்ஸி யாருன்னு தெரியுமா? வெரி குட். அந்த பையனுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. அர்ஜென்டினாவை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். உட்கார் தம்பி, உட்காரு. அர்ஜென்டினாவை சேர்ந்த லயனல் மெஸ்ஸி வந்து ஃபுட்பால் பிளேயர். அவங்க வந்து இப்போ ஃபைனல்ஸ் வந்திருக்கிறாங்க. நாளை மறுநாள் வந்து அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. யமால் என்பவர் யார்? ஸ்பெயினை சேர்ந்த அந்த ஒரு பையன் தான் ஆன்சர் பண்ணுறான். வேற யாருக்கும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி, பார்க்க வேண்டாம். நான் இது யாருன்னு கேட்டுட்டு அவர் சொல்லிட்டா அதுக்கப்புறம் அது நான் உங்களோட கரெக்ட் பண்ணி நான் பேசுறேன். பாப் என்பவர் என்ன? எம் ஆரம்பிக்கும், ஆனா எம் வந்து சைலண்ட். இந்த பாப் என்பவர் யார்? எந்த தேசத்தை சேர்ந்தவர்? எல்லாமே ஃபுட்பால் பிளேயர்ஸ். பிரான்ஸ். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. பிரான்ஸ் தேசத்தை சேர்ந்தவர். பெல்லிங்ஹாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்? யாரா சொல்ல முடியுமா? பெல்லிங்ஹாம் இங்கிலாந்து. யார் சார் சொன்ன? அவரே தான் சொன்னாரா? அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. அப்போ நடுராத்திரியில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா 12:30 மணி 1:30 மணிக்கு தான் இந்த மேட்சஸ் எல்லாம் ஆரம்பிக்கும். லைவ் மேட்ச் பார்க்கணுன்னாக்கா அப்போ தான் பார்க்கணும். பட் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஆனால் அதில் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னாக்கா, இந்த யமால் வந்து அவரோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 வயசு. இந்த பாப்போட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24 வயசு. பெல்லிங்ஹாமோட வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23 வயசு. இதில் வந்து உலக புகழ் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இது வந்து முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் இந்த ஆசிரிய பணியில் இருப்பவர்களுக்கும் பள்ளிக்கூடத்தை சேர்ந்தவர்களுக்கும் இது முக்கியமாக உங்களுக்கு தெரியணும். why are these people becoming better than இந்த நிறைய பேர் இங்கே 70 வயசு 80 வயசு ஆட்கள்லாம் கருப்பு அடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், are we still relevant? நாம், எனக்கு வயசாயிடுச்சு, வயதானவர்கள் இடையில் இந்த இளையவர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த 23 24 ஒருத்தன் 19 வயசு சார். 19 வயசுல வேர்ல்ட் கப் விளையாடுறானாக்கா பெரிய விஷயம். அதுவும் சாக்கர் ஃபுட்பாலில் வந்து பெரிய அளவில் இது பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அஃப்கோர்ஸ் நம்ம கண்ட்ரியில் வந்து கிரிக்கெட் விளையாடுற சூரியவான்ஷி வந்து 15 வயசு தான் ஆகுது. அவர் பிரமாதமாக எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் வந்து பண்ணுறாரு. நம்ம ஊரில் கிரிக்கெட்டை சொன்னால் தான் தெரியும், ஃபுட்பாலை சொன்னால் ஒன்று தெரியாது. ஆனால் இவர்கள் எல்லாமே இளைய வயதை சேர்ந்தவர்கள். இந்த இளைய வயதினரை நீங்கள் ஊக்குவிப்பது ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. உங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை அதை மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஐ மஸ்ட் கங்க்ராச்சுலேட் தி இம்மீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. மிகச்சிறப்பாக சேவை செய்து அவர் ரொம்ப சந்தோஷமாக உட்கார்ந்துருக்காரு. எல்லா சேவைகளும் செய்திருக்கின்றேன் என்று பெருமையாக கூறிக்கொண்டார். அதே மாதிரி நம்முடைய
இப்போ உள்ள பிரசிடென்ட் என்னன்னாக்கா வருகின்ற ஆண்டில் நான் மிகச்சிறப்பாக பணிபுரிவேன் அப்படின்ட்டு அவர் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலை. நான் நிறையா பண்ண போகிறேன், காத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். அதனால் ஹீ இஸ் கோயிங் டு டூ ரியலி வெல். ஆனால் என்ன பண்ண போகிறோம், வாட் டைரக்ஷன் தட் வி ஷுட் டேக் இன் ரோட்டரி அப்படின்றது பார்க்கணும். ரோட்டரி என்பது என்ன? இந்த ரோட்டரியில் சம்மந்தப்படாதவங்க யாராவது வந்து ரோட்டரி என்றால் என்ன அமைப்பு கேட்கல? யாராவது சத்தமாக சொல்லுங்க. ரொட்டேரியன்ஸ் சொல்லலாம். ரோட்டரி அமைப்பு என்பது என்ன அமைப்பு? அது சமூக சேவை சங்கம் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்றாரு. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? அவர் ரைட்டுங்கிறாரு. யார் ராங்னு சொல்றா? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கம்ப்ளீட்லி ரைட் அப்படின்ட்டு யார் சொல்றா? சமூக சேவை சங்கம் மட்டும் அல்ல, அது சமூக சேவை. அவர் போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறோம், அதனால வந்து உலகத்தில் வந்து போலியோ வந்து கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்றது முழுக்க முழுக்க ரைட்டு. 1988 நம்ம போலியோவுக்கு வந்து சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பித்தோம். ரோட்டரி மட்டும் இல்லை, ரோட்டரியோடு சேர்ந்து மற்ற நிறுவனங்களும் WHO, யூனிசெஃப், சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் இன் USA, அப்புறம் கெவி என்கின்ற குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின்ஸ் அண்ட் இம்யூனைசேஷன் என்கின்ற இயக்கம், கேட்ஸ் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாம் சேர்ந்து நிறைய பணம் அதுக்காக செலவழிச்சு நம்ம ஸ்பெண்ட் அபவுட் $20 billion. $1 பில்லியன்னா 100 கோடி. அப்போ 20 × 100 கோடினாக்கா $2000 கோடி. அதை மறுபடியும் 100ஆல் பெருக்குங்க, எவ்வளோ வருது? அவ்வளோ பணம் வந்து நம்ம செலவழிச்சிருக்கோம் போலியோ சொட்டு மருந்து கொடுக்கறதுக்காக மட்டும் தான். கம்யூனிட்டி சர்வீஸில் த பிக்கஸ்ட் சர்வீஸ், சமூக சேவையில் மிகப்பெரிய சேவை என்றால் அந்த சேவை தான் பண்ணியிருக்கோம். 1988 ஆரம்பித்தப்போ எத்தனை குழந்தைங்க முடமாயிட்டு இருந்தாங்க தெரியுமா? போலியோ என்பது இளம்பிள்ளை வாதம். போலியோ வந்ததுனாக்கா காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் ஒரு காலில் ஒரு உடம்புல கீழ்ப்பகுதி வராமல் போயிடும், சில சமயத்தில் இறந்து கூட போயிடலாம். அந்த மாதிரி மோசமான அந்த வாதம் நோயினால 1000 பேர் வந்து ஒரு நாளைக்கு வந்து முடமாகி கொண்டிருந்தார்கள். ஒரு நாளைக்கு 1000 பேர். அப்போனா ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 3,65,000 குழந்தைகள் வந்து முடமாயிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சு இந்த 3.5 லட்சங்கிறது இப்போ எத்தனை போலியோ கேஸ் இருக்குன்னு தெரியுமா? இந்த வருஷம் ஒருத்தர் வந்து 5ன்னு காமிக்கிறாரு. வேற யாராவது 5? ஒன்லி 1. வேற யாராவது 4? இந்த 5 4 சேர்த்தா கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கும். 9 கேஸ், மொத்தம் 9 கேசஸ் தான் சார் உலகத்திலேயே. 3.5 லட்சம் கேஸ்ல இருந்து வெறும் 9 கேஸுக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும், இன்றைக்கு தேதி வரைக்கும் வெறும் 9 கேஸ் தான் ரிப்போர்ட்டட். அதில் 6 கேஸ் வந்து ஆப்கானிஸ்தான், 3 கேஸ் வந்து பாகிஸ்தான். இதை தவிர உலகத்தில் எந்த நாட்டிலையும் 200 நாடுகளுக்கு மேலே வந்து முழுக்க ஒழிக்கப்பட்ட ஒரு வியாதி. இதற்கு காரணம் வந்து நம்ம போலியோ சொட்டு. அதுதான் சமூக சேவை செய்கிறோம். சமூக சேவையை பற்றி நான் வந்து அதிகமாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் நீங்கள் சமூக சேவை எல்லாருமே பண்ணுறாங்க. ஸோ இஸ் இட் ஒன்லி த திங்? அது ஒன்று தான் நம்முடைய கடமையாக நீங்கள் யோசிக்கிறீங்களா? ரோட்டரியில் ரோட்டரி என்கின்ற அமைப்பு சமூக சேவை இயக்கம் தானா, அல்லது அதையும் மீறி ஏதாவது இருக்குதா? நாங்க ஒருத்தர் ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறீங்க. இட்ஸ் அ இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதனால இன்டர்நேஷனல். உட்காருங்க சார். வெரி குட். அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. அதாவது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்னாக்கா யூ மஸ்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப், நாட் ஒன்லி இன் யோர் கிளப், நாட் ஒன்லி இன் யோர் டிஸ்ட்ரிக்ட், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஆர் இந்தியா, ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். அவர் அழகாக சொன்னார். அவருக்கு மறுபடியும் ஒரு தடவை கைத்தட்டி சொல்லி, இட்ஸ் அ மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷன். அதாவது உறுப்பினர்களை கொண்ட ஒரு இயக்கம். அந்த உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பதால் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சேவை செய்கின்றார்கள். அப்போ ரோட்டரி என்பது உறுப்பினர்களுக்காக உள்ள இயக்கம் தான். ஸோ எது முக்கியம்னாக்கா இட் இஸ் த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இங்கே இருக்கிறவங்களே நிறைய பேரை எனக்கு தெரியும். அவங்களுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். எனக்கு தியேட்டருக்குள்ளே போனாக்கா நல்லா அறுக்கிறதுக்கு தெரியும். அறுத்து சர்ஜரி பண்ணிட்டு பேஷண்ட் நல்லா ஆகணும், அதுதான் எனக்கு முக்கிய கடமை. ஆனால் இங்கே பக்கத்தில் உட்காந்துருக்கவர் பெத்த பெருமாள் உட்காந்துருக்காரு. அவருடைய தொழில் வந்து வேற. என்னன்னோ கயிறு கயிறாக எடுத்து வந்து காமிப்பார். இதெல்லாம் பார்த்தீங்களா? இது மாதிரி நான் வந்து ஐ ஹேவ் 300 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப்.
அப்படின்னு சொல்லுவார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் கூட இருக்குதா அப்படின்னு. வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர், நான் வந்து ஒரு மருத்துவ தொழில் செய்கின்றேன். எனக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? Why should I be friendly with him? நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் வந்து பெங்களூர்லேருந்து இன்னைக்கு வந்து மத்தியானம் புறப்பட்டேன்னா சாயந்தரம் கரெக்டாக டைமுக்கு வர முடியாதுன்றதுக்காக ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி 9 மணிக்கு வந்தேன். பெத்த பெருமாள் என்ன சொன்னாருனாக்கா, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், யூ ஆர் கம்மிங் டு மை ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியான தூக்கம். ஏன்னா முந்த நாள் வேற மேட்ச் பார்த்துருக்கிறேன் ராத்திரி, அதனால் நான் தூங்கணும் அப்படின்னு சொன்னேன். கவலையே படாதீங்க, ஒரு ரூமை வந்து உங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறேன், நீங்கள் வீட்டில் வந்து நல்லா தூங்குங்க அப்படின்னு சொன்னார். நம்ம ரொட்டேரியன் தான் தெரியுமில்ல, தூங்க விடலை, பட் ஸ்டில் ஐ ஹேட் சம் ரெஸ்ட். நல்ல சாப்பாடு போட்டார். என்னென்ன சாப்பாடுலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் வெஜிடேரியன்ஸ் இருப்பீங்க. இவர் வெறும் நான்வெஜிடேரியன் சாப்பாடாக போட்டார். அதனால் என்ன சாப்பிட்டேன்னு சொல்லலை, பட் ஈவினிங் வரைக்கும் மிக நன்றாக கவனித்து கொண்டார். அது முக்கியம் இல்லை, அதோட முக்கியம் வந்து வாட் இஸ் திஸ் ஆல் அபவுட் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். இட்ஸ் அ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். இப்போ உங்களுடைய சங்கத்தில் இருப்பவர்கள் வந்து பல தொழிலை சேர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். இப்போ 4 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவர், ஒருத்தர் வந்து என்ஜினியர், இன்னொருத்தங்க டாக்டர், இப்படி பல தொழிலை செய்பவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இஃப் தே கம் டுகெதர், யூ புட் யுவர் ஹெட்ஸ் டுகெதர், உங்களுடைய தலையில் இருக்கிற ஐடியாஸை வந்து நீங்கள் வெளியே கொண்டாந்தீங்கனாலே இந்த சங்கத்தில் வந்து மிகச்சிறப்பாக பணிபுரிய முடியும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் வந்து இளைய தலைமுறையினரை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். ஒரு ரோட்டரியில் பார்த்தீங்களாக்கா, ஒரு அந்த கட்டமைப்பில் வந்து எப்படி அந்த வளர்ச்சி வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப். அதான் நான் சொன்னேன், எங்கோ இருக்கின்ற பெத்த பெருமாள் ஏதோ ஒரு தொழில் செய்பவர், நான் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்றேன், நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், எங்களுக்குள்ள எப்படி அந்த மாதிரி தொடர்பு வர முடியும்? இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து எனக்கு தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் டு மீ. அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு வர்றதுக்கு வந்து தோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் தான் ரோட்டரியில் வந்து முக்கியமான இது. இப்போ உங்கள் கவுந்தப்பாடி சங்கத்தில் வந்து எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க? 60 பேரா? 57 இருக்கிறாங்க. இப்போ ஒரு 4 பேரை சேர்த்துருக்கீங்க, அதையும் சேர்த்தா 60,000. பாருங்கள், 61 பேர். சின்ன ஊரில் யூ கட் 61 பீப்புள் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ். ஒருத்தரும் ஒரு தொழிலை சேர்ந்தவர்கள். அப்போ எல்லா தொழிலையும் சேர்ந்தவர்கள் நீங்கள் வந்து ஒன்றா வரும்போது எவ்வளோ அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் வரும். அதனால் முதல் நோக்கம் ரோட்டரியில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் தான். அதனால் கிளப் என்று வரும்போதே நீங்கள் எல்லாம் ஒன்று கூட வேண்டும், ஒருவரோடு நல்ல உறவு இருக்க வேண்டும், ஒரு தொடர்பு இருக்க வேண்டும், உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்டவை மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இதுதான் முதல் நோக்கமே. ஸோ உங்களுடைய மீட்டிங்கெல்லாம் எப்படி ஒன்ஸ் இன் 15 days மீட்டிங் போடுறீங்களா, இல்லை ஒன்ஸ் அ வீக் மீட் பண்ணுறீங்களான்னு தெரில. ஒன்ஸ் இன் 15 days, 15 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங் போடுறீங்க. மாதத்துக்கு 2 மீட்டிங்கு. இந்த மாதத்துக்கு 2 மீட்டிங்க்கு தயவு செய்து புதிதாக சேர்ந்த நபர்களும் சரி, பழைய மெம்பர்ஸும் சரி, மீட்டிங்க்கு வாங்க. மீட்டிங்க்கு வந்தீங்கன்னா தான் நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ண முடியும். லைக் ஒரு ஆயுர்வேதா ஸ்பெஷலிஸ்ட் யாரோ ஒருத்தர், அவர் வந்து இஸ் காட் அன் அவார்ட். அப்புறம் இப்போ ஒரு டாக்டர் வந்திருக்காங்க, நிறைய பேர் கான்ட்ராக்டர்ஸ், என்ஜினியர்ஸு, நிறைய தொழில் செய்பவர்கள். இவர்களுக்கெல்லாம் நேரம் இருக்காது. நேரம் இல்லைனாலும் அந்த ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ரோட்டரிக்காக செலவழிங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை. இப்போ உங்கள் மீட்டிங் வந்து செவ்வாய்க்கிழமையே அந்த கிழமைன்னு தெரில, செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமை அந்த 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் மீட்டிங் இருந்ததுனாக்கா, அந்த 7 to 8 டியூஸ்டே, ஆல்டர்னேட் டியூஸ்டேஸ் நான் கண்டிப்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் கவுந்தபாடி மீட்டிங்க்கு வருவேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, அது ஒரு அலாம் செட் பண்ணிடணும் தலையில், டொயின் அடிக்கணும். அது 7:15 ஆச்சுன்னா, ஐயோ நான் ரோட்டரி மீட்டிங் போகணும். உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட சொல்லணும். அதேமாரி பெண்களுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்லணும், உன்னோட ரோட்டரி மீட்டிங் இருக்குது, போங்கன்னுட்டு. அந்த மாதிரி ஊக்குவிக்கிற மாதிரி உங்களுடைய ரோட்டரி இருக்க வேண்டும். அப்படி இருந்ததுனா தான் மிகச்சிறப்பு. ஸோ அந்த ரோட்டரியில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப் வந்து அட்டெண்டன்ஸ் இருந்ததுனா தான் நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ண முடியும். ஒரு 60 பேர் இருந்தாங்கனாக்கா ஒரு 40 பேராவது மீட்டிங்க்கு வந்தால் தான் அந்த மீட்டிங்க்கு சிறப்பாக இருக்கும். அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் வந்து அதுக்காக பாடுபட வேண்டும். இரண்டாவதாக உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன். ஒருத்தரும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. உங்களுடைய ஸ்கில்லை வந்து இந்த சங்கத்திற்கு
உதவியாக இருக்குமா, பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும். இப்போ நான் டாக்டராக இருக்கேன்னாக்கா நான் ஐ மஸ்ட் டூ ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் பண்ணி ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள், இல்லாட்டி போனால் 3 மாதத்தில் ஒரு நாள், ஒரு மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் என்னால் ஃப்ரீயாக பார்க்க முடியாதா? தாராளமாக பார்க்க முடியும். அது மாதிரி எல்லாராலையும் பண்ண முடியும். அவர்களுடைய தொழிலின் முக்கியமான அங்கங்களை வந்து சமூகத்திற்கு ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ ஒரு லாயர் இருக்காருனாக்கா அவர் வந்து கிரிமினல் லா, அது வந்து ஹீ கேன் கிவ் அட்வைஸ் டு பீப்புள். நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு லீகல் அட்வைஸ் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கலாம். அந்த ஃப்ரீ லீகல் அட்வைஸ் கொடுக்கறது, மற்ற தொழில் இருப்பவர்கள் அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை வந்து தானமாக கொடுத்தல். ஸோ உங்களோட தொழிலை தானமாக கொடுப்பது 2வது அங்கமாக இருக்க வேண்டும். முதல் அங்கம் நட்புறவு, 2வது அங்கம் உங்களுடைய தொழிலை தானமாக கொடுப்பது, 3வது தான் ஆக்சுவலாக சமூக சேவை. இப்போ சமூக சேவையில் வந்து நீங்கள் வந்து 2 விஷயம் வந்து நல்லா பண்ணுறீங்க. ஒன்று எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணுறதாக நீங்கள் ப்ரைமரி ஸ்கூலாகட்டும், செகண்டரி ஸ்கூலாகட்டும், அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், அவர்களுக்கு தேவையான ஸ்காலர்ஷிப்புக்கு உள்ள பணம், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களோட எஜுகேஷனல் இது வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கீங்க. இன்னொன்று வந்து கம்யூனிட்டி சர்வீஸில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹெல்த் சம்மந்தப்பட்டது. எஜுகேஷனுக்கும் ஹெல்த்துக்கும், நீங்கள் ஹெல்த்துக்கும் நிறையா பண்ணுறீங்க. ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் பல கேம்புகள் வந்து கண்டக்ட் பண்ண இருக்கின்றீர்கள். அதனால் அது வந்து ஒரு பக்கம் ஹெல்த் வந்து நல்லா பண்ணுறீங்க. இதை தவிர வேற என்ன பண்ணணும்? இன்னும் 2 விஷயம் பண்ணணும். கம்யூனிட்டி சர்வீஸில், சமூக சேவையில் 4 அங்கங்கள் தான் ரோட்டரி வந்து சொல்லுது. நான் வந்து 2 வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன். அப்போ 3வது 4வது என்னன்றதை இங்கே இருக்கிற பெருந்தலைவர்கள் இல்லாட்டி அங்கே இருக்கிற சிறு தலைவர்கள் சொல்லணும். சரியா? அவர் இவரை பார்க்குறாரு, ரவி இவரை நீயே சொல்லி அப்படின்னு சொல்ல. அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த். சரியா? அப்படின்னா என்ன? உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவது ஃபர்ஸ்ட், அது பண்ணுறீங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த். சப்போர்ட் ஆஃப் எஜுகேஷன், உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக உதவி செய்கின்றீர்கள். வெரி குட். 3வது என்ன வரணும்? 2 சொல்லிட்டேன். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சொல்லிட்டேன், சப்போர்ட் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டேன். ஓல்ட் ஏஜ் பீப்புள். சரி, வெரி குட். அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், ஆர்ஃபன்ஸ், அவங்கள எல்லாரையும் அவங்க சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே சேர்ந்து ஒரே அங்கத்துக்குள்ள கொண்டாட முடியும். எந்த அங்கத்துக்குள்ள கொண்டாட முடியும்? ஓல்ட் ஏஜ் பீப்புளை கவனிக்க முடியாம தானே அவங்க ஓல்ட் ஏஜ் ஹோம்ல இருக்கிறாங்க. ஆர்ஃபன்ஸ் வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க தானே ஆர்ஃபனேஜில் இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு என்ன தாக்கம், பேசிக்கா என்ன தாக்கம் இருக்கிறது? சாப்பாடு இல்லாதவங்க சாப்பாடு போடுவீங்களா, போட மாட்டீங்களா? படிக்க முடியாதவங்களுக்கு காசு கொடுத்து படிக்க வைக்கிறீங்கல்ல. ஆர்ஃபன்ஸுக்கு ஆர்ஃபனேஜில் போய் அவங்களுக்கு உதவி செய்கின்றீர்கள். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் போய் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்கின்றீர்கள். குளிரில் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க. இந்த ஏரியா பூராவும் நிறைய அந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் நிறையா மேக் பண்ணுறீங்க, போர்வைகள்லாம் நிறையா மேக் பண்ணுறீங்க. அதெல்லாம் கொண்டு போய் நிறையா குளிரில் கஷ்டப்பட்டு இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு உதவுகின்றீர்கள். இதெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா என்ன வருது? பப்ளிக் ரிலேஷன்ஸ்ன்றது நாம செய்யறத பார்த்துட்டு மற்றவங்க வந்து பரவாயில்லையே அப்படின்னு யோசிக்கிறது பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஆனால் நம்ம செய்கின்ற இந்த சேவைகள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு வேர்டில் கொண்டாட முடியும், வெல்ஃபேர். அது இன்னொரு, நீங்க எல்லாருமே கரெக்டாக சொல்றீங்க, ஆனால் நான் எதிர்பார்க்கின்ற ஒரு வேர்டு வர மாட்டேங்குது. எம்பவர்மெண்ட். ஓகே, அதுவும் தவறு இல்லை. ஆனால் நான் எதிர்பார்க்கறது என்னம்மா, அந்த சின்ன பையன் கரெக்டாக சொல்லுவானே, ஆர்கனைசேஷன். அதன் மூலமாக தான் இதெல்லாம் பண்ணுறோம். பட் என்னத்தை நம்ம பண்ணுறோம்? இந்த எல்லாருக்கும் உதவி செய்கிறது வந்து we are trying to alleviate poverty. பாவர்ட்டினா என்ன? வறுமை. வறுமை இல்லாத உலகத்தை படைக்க வேண்டும்.
எந்த விதத்தில் பண்ணாலும் சரி, அது நீங்கள் ஆர்ஃபனேஜை சப்போர்ட் பண்ணாலும், சீனியர் சிட்டிசன்ஸ் பண்ணாலும் சரி, ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை கொடுத்தாலும் சரி, கூரை இல்லாதவர்களுக்கு கூரை இருந்தாலும் சரி, சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டிங்கனாலும் சரி, என்ன பண்ணீங்கனாலும் இட் ஆல் கம்ஸ் அண்டர் த பீப்புள் ஹூ ஆர் அண்டர் ப்ரிவிலேஜ்ட். உங்களை மாதிரி அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இல்லை சார். நீங்கள் எல்லாம் ரோட்டரியில் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னா எதனால் வந்து சேர்ந்துருக்கீங்க? இருக்குல்ல, சேர முடியுமா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவழிக்கணும் ரோட்டரிக்கு? குறைஞ்சது எவ்வளோ செலவழிக்கணும்? ரோட்டரியில் இருந்தீங்கன்னா தண்ணியில் போடுற மாதிரி காசு கொஞ்சம் போட வேண்டியிருக்கும். எவ்வளோ தண்ணியில் போடணும்? பெண்கள்லாம் இருக்கிறாங்க, பார்த்து சொல்லுங்க. ஏதாவது தப்பாக சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் வீட்டுக்கு போனீங்கன்னா சாப்பாடு கிடைக்காது சார். குறைஞ்சது ஒரு சின்ன கிளப்புனாக்கா, ரூரல் கிளப்புனாக்கா 30,000 ருபீஸ் சார். 30,000 நீங்கள் தண்ணியில் போடாமல் ஒன்றும் நீங்கள் ரோட்டில் ஒன்றும் கிழிக்க முடியாது. அப்போ நீங்கள் 30,000 ருபீஸ் யூ ஆர் ரெடி டு ஜஸ்ட் சாக்ரிஃபைஸ். அதை நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறீங்க. பெரிய சங்கத்தில் இருக்கிறவங்க 1 லட்சம் வரைக்கும் அவங்க விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அது போக உங்களுடைய ஃபவுண்டேஷன் என்கின்ற தர்மஸ்தாபனம் இருக்குது. அந்த தர்மஸ்தாபனத்துக்கு நன்கொடையாக கொடுத்தீர்கள்னா உலகம் பூரா சேவை நடக்கும். இப்போ போலியோ இவ்வளோ தூரம் ஒழிச்சிருக்கிறோம், 3.5 லட்சத்துலேருந்து வெறும் 9 கேஸ் கொண்டாந்துருக்கோம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன், இட் இஸ் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள். 10 லட்சம் 12 லட்சம் நபர்கள் ரோட்டரியில் இருக்கின்றார்கள். அந்த 12 லட்சம் நபர்களும் ஒருவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பணத்தை கொடுத்து தான் அந்த போலியோவுக்கு இவ்வளோ பணம் சேர்த்துருக்கோம். நம்ம மட்டுமே இந்த $20 பில்லியன் வெறும் ரோட்டரி மட்டுமே $3 பில்லியன் கொடுத்துருக்கோம். 3 பில்லியன். ரோட்டரிக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. பில்லியன்னா 100 கோடி. அப்போ $300 கோடி. அதை மறுபடியும் 100ஆல பெருக்குங்க. 30,000 கோடி வருதா? 30,000 கோடி சாதாரண படமா? பெரிய படம் இல்லை, அவ்வளோ கொடுத்துருக்குறோம். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு பணம் வேணும்ல. ஸோ யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கடவுள் வந்து கொடுத்துருக்காரு. கடவுள் கொடுத்தாரா? இவர் கேட்டால் கடவுள் கொடுத்தாருன்னு, நான் என்ன கேட்டால் எங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். ஒருத்தரோட நோக்கம் ஒரு மாதிரி. அது கடவுளாக இருக்கலாம், இல்லை இது உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுடைய கடின உழைப்பினால நானே முன்னுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐதர் யோர் பேரண்ட்ஸ் ஆர் யோர் கிராண்ட் பேரண்ட்ஸ் or your sister or brother or somebody has helped you to come up. இல்லை கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது அப்படி யோசிக்கலாம். இல்லை நான் கடின உழைப்பினால் இந்த அளவுக்கு நான் முன்னேறினேன், ஆனால் என்ன வந்து கடவுள் வந்து பிளஸ் பண்ணியிருக்கார், ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு இந்த இதை கொடுத்திருக்கிறார். இஸ் இட் நாட் மை டியூட்டி? என்னுடைய கடமை என்னவென்றால், என்னை போல அவருக்கு கிடைக்கல, இன்னொரு ஹியூமன் பீயிங்க்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. எனக்கு கிடைத்த அந்த இது வந்து அவருக்கு கிடைக்கல. அந்த கிடைக்காதவரை ஹெல்ப் பண்ணுறது நம்மளுடைய கடமை இல்லையா? நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம ஒன்று 2 கொம்பு வச்சுக்கிட்டு நமக்கு ஒன்று கிடைக்கல. சம்வேர் சம்படி ஹெல்ப்ட் அஸ் டு பிகம் திஸ் பிக். நீங்கள் 30,000 கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறதுக்கு முடியும்னாக்கா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் பிளெஸ்ஸிங். அந்த பிளெஸ்ஸிங்கை வந்து திருப்பி மற்றவர்களுக்கு கொடுப்பது தான் சமூக சேவை. அதுதான் பாவர்ட்டி அலிவியேஷன் அப்படின்னு சொல்லுது. அலிவியேஷன் பாவர்ட்டினாக்கா சும்மா கொண்டு போய் பிச்சை போடுறது கிடையாது. தட் இஸ் நாட் பாவர்ட்டி அலிவியேஷன். யூ மஸ்ட் சி அந்த பீப்புள் வந்து என்ன அளவுக்கு அவர்களுக்கு வந்து இல்லை, அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அப்போ அதே இடத்துல வந்து ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் மனசில் வச்சுக்கணும். The community need, சமூகத்திற்கு என்ன தேவை என்று சரி பார்த்து கொண்டு அதுக்கப்புறமா நீங்கள் உதவி செய்யணும். சும்மா என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தூக்கி போடுறது கிடையாது. திஸ் இஸ் த ப்ராஜெக்ட் விச் இஸ் நீடட் பை திஸ் கம்யூனிட்டி. இந்த கவுந்தப்பாடியில் என்ன இல்லைன்றது எனக்கு தெரியாது, பட் தாராபுரத்தில் என்ன இல்லைன்றது எனக்கு தெரியும். என்ன இருக்குது அதை செய்யக்கூடாதுன்றதும் தெரியும். இப்போது எங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயாலிசிஸ் யூனிட் வந்து இப்போ பண்ணுறது வந்து ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எல்லா கிளப்லையும் கேட்டால் என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க, டயாலிசிஸ் யூனிட் வைக்க போகிறோம் அப்படின்வாங்க. எங்கள் சங்கத்தில் வந்து அதே மாதிரி கேட்டாங்க, டயாலிசிஸ் யூனிட் ஒரு 4 யூனிட் வைக்கலாம் இல்லை டாக்டர் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நிறைய உறவுகள் நண்பர்கள் வந்து அகில உலகத்தில் இருக்காங்க. அதனால் ஒரு குளோபல் கிராண்ட் பண்ணுறதுனாக்க அகில உலக நண்பர்கள் வந்து தயாராக இருப்பார்கள் பணம் கொடுக்கறதுக்கு.
ஸோ பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, எங்கள் கிளப்லேயும் பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த டயாலிசிஸ் ப்ராஜெக்ட் பண்ண வேண்டுமா என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். இஸ் தேர் அ நீட் இன் த கம்யூனிட்டி? சமூகத்திற்கு அது தேவைதானா என்று பார்க்கணும் இல்லையா? டயாலிசிஸ் எதுக்கு பண்ணுறது? ரீனல் ப்ராப்ளம் அப்படின்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. சீனு வந்திருக்காரு, அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுக்க முதல்ல பதில் சொல்லிட்டார். வெரி குட். அப்போது அவர் சொன்ன மாதிரி ரீனல் கிட்னிஸ் வந்து வேலை செய்யல, பிளட் யூரியா ஜாஸ்தி ஆயிடுது, சீரம் கிரியாட்டின் ஜாஸ்தி ஆயிடுது. நிலைமைக்கு செல்கின்ற சிறுநீரக நோயாளிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். சார் ஒரு மாதத்துக்கு ஒரு 100 பேர் 150 பேர் வருவாங்க அப்படின்றார் டோட்டல். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆச்சு? 5 கேஸு, மேக்சிமம் 5 கேஸு. ஒரு டயாலிசிஸ் மிஷினில் ஒரு நாளைக்கு 4 டயாலிசிஸ் பண்ணலாம். அப்போ ஒரு 4 டயாலிசிஸ் மிஷின் வச்சிங்கன்னா 16 பேருக்கு பண்ணலாம். 20 நாள் வச்சுக்கோங்க, 30 நாள் கூட வேண்டாம். 20 நாளைக்கு 320 டயாலிசிஸ் பண்ணலாம். பேஷண்ட் இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து தே ஆர் ஆல்ரெடி ஹேவிங் டயாலிசிஸ் மிஷின்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, டாக்டர் இது வைக்காதீங்க, டயாலிசிஸ் யூனிட் ஆல்ரெடி எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆல்ரெடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால டயாலிசிஸ் யூனிட் வந்துடும், நெஃப்ராலஜிஸ்ட் வந்துருவாங்க, நெஃப்ராலஜி டெக்னீஷியன்ஸ் வந்துருவாங்க, நர்சஸ் ஹூ ஆர் ட்ரெயின் டு கிவ் டயாலிசிஸ் அவர்களும் வந்துருவாங்க, அதனால இந்த டயாலிசிஸ் யூனிட்டை வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ ரெஃப்யூஸ்ட். சின்ன சேவையாக இருந்தாலும் சரி, அது தேவைதானான்னு செய்யுங்க. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து கொடுத்து சாப்பாடு போட்டோன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்கல்ல. அது வந்து நிஜமாலுமே அது தேவைதானே? சீனு யோசிக்கிறார், இது ரைட்டுன்னு சொல்லாமல் ராங்குன்னு சொல்லாமா அப்படின்னு. என்ன ரவி சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தேவைதானா தேவையில்லையா? தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யோசிக்கிறது என்னன்னாக்கா, நீங்கள் ஒரு 10-20 பெண்கள் பட்டாணியோட கடலையோட கொடுத்தீங்கனாலும் 150 ரூபா வரும் சார். 20 பேருக்கு போட்டிங்கன்னா எவ்வளோ ஆகுது? 3000 ரூபா வருதா? ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது? 12,000 ரூபா செலவு வருமா? இந்த 12,000 ரூபா செலவு வந்து இவரையோ அவரையோ என்னையோ இவரையோ கொடுக்க சொன்னால் கொடுக்க முடியாதா? கொடுக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு ரோட்டரி கிளப் ஆஃப் கவுந்தபாடி 10,000 ரூபா 12,000 ரூபா செலவு? எனிபடி கேன் டூ இட். அது வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டாக ரோட்டரி கிளப் பண்ணுச்சு அப்படின்ட்டு சிறப்பாக சொல்கிறது வந்து அவ்வளவு பெருமையாக இருக்காது. இங்கே தான் அவர் சொன்னார் பாருங்க, அந்த 3வது ரோவில் ஃபர்ஸ்ட்ல இருக்கார் பாருங்க, அருமையான ஒரு வேர்டு சொன்னார், பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொன்னார். இந்த பப்ளிக் வந்து என்ன யோசிக்கிறாங்க ரோட்டரியை பற்றி, இது வந்து நீங்கள் வந்து அந்த ஒன்று நான் சொல்லிட்டு வந்ததை பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ பப்ளிக் இமேஜ் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துடும். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்றோம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம், நம்முடைய தொழிலை தானமாக கொடுக்கிறோம். 2வது, 3வது சமூகத்திற்கு சேவை செய்கின்றோம். சமூகத்துக்கு சேவை செய்யும் பொழுது சமூகத்திற்கு என்ன தேவையோ அந்த தேவையை தான் சமூகத்திற்கு செய்ய வேண்டும், சும்மா எல்லாத்தையும் செய்யக்கூடாது. அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். உங்களோட பிரசிடென்ட் போட்டோ போட்டிருக்காங்களா? இங்கே அதை போட்டிருக்காங்க. அவர் பேர் என்ன? ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் பேர் யாராவது சொல்ல முடியுமா? லயனல் மெஸ்ஸி பேரெல்லாம் சொல்றீங்க. ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் பேர் அவர் சத்தமா சொல்லுங்க, எனக்கு காது கேட்கல. என்ன பேரு? ரோட்டரி இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் பேர் என்ன? என்னங்க அவர் பிரசிடென்ட் சொல்லிட்டார், அவருக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க. இங்கா பாபலோலா, நைஜீரியாவை சேர்ந்தவர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நீங்க சமூக சேவையெல்லாம் செய்யுங்க, பட் யூ மஸ்ட் கிரியேட் அ லாஸ்டிங் இம்பாக்ட். இந்த 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட், லாஸ்டிங், இம்பாக்ட். ஒன்றுக்கும் அர்த்தம் மட்டும் தெரியணும். இம்பாக்ட்னா என்ன? தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ப்ராஜெக்ட் வந்து இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ரோட்டரி கிளப் ஆஃப் கவுந்தபாடி பரவாயில்ல, தே ஆர் டூயிங் எக்ஸலண்ட் சர்வீஸ். அவங்க மீட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் இல்லை, அப்புறம் சாப்பிட்றது மட்டும் இல்லை, இதையும் தாண்டி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று யோசித்து அருமையான திட்டங்களை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இது முக்கியமா இல்லையா? அதுதான் அவர் சொன்ன பாயிண்ட். த பப்ளிக் இமேஜ், பப்ளிக் ரிலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட். பப்ளிக் ரிலேஷன்றது நான் வந்து சீது விட்ட போய் நான் இப்படிலாம் கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, அவர் என்கிட்ட வந்து நான் அதெல்லாம் கிழிப்பேன் அப்படின்னு அவர் என்கிட்ட வந்து சொல்றது, இதுதான் பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஆனால் பப்ளிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா
வெறும் ஒரு சைடில் இருந்து இந்த இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, இவங்கெல்லாம் நான் தான் ஜாம்பவான் அப்படின்னு, நான் தான் இதெல்லாம் பாட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து பப்ளிசிட்டி. ஸோ இட் இஸ் ஒன் வே. நான் மட்டும் என்னை பற்றி ஜம்பா அடிச்சுக்கிறது, தட் இஸ் பப்ளிசிட்டி. பப்ளிக் ரிலேஷன் தான் நான் கிழிக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்கிறது, அவர் கிழிக்கிறேன்னு என்கிட்ட சொல்கிறது, அது பப்ளிக் ரிலேஷன்ஸ். பப்ளிக் இமேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிக் இமேஜுங்கிறது அவங்க என்ன நம்மளை பற்றி யோசிக்கிறாங்க. சும்மாங்க இந்த வயசானவங்களுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது, பைசா நிறையா வச்சுருக்கான்னு ஒண்டா சேருவான்னு 7:30 மணிக்கு போவான்னு கதை அடிப்பான்னு ஒரு பார்க்குறாரு. ஓ உண்மையெல்லாம் கக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறாரு. ஒன்றா சேர்றான்னு கதை அடிக்கிறாங்க, அப்புறம் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஜாலியாக போகிறாங்க. இஃப் தட் இஸ் தி இமேஜ் யூ காட் டு சேஞ்ச். நீங்கள் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ரோட்டரியை பற்றி உயர்வாக யோசிக்க வேண்டும். அதுதான் இந்த கம்யூனிட்டி சர்வீஸோட முக்கியமான நோக்கமாக இருக்க வேண்டும். அதனால் அந்த 3வது அங்கத்தை நான் சொல்லும் பொழுது திருப்பி திருப்பி சொல்கிறேன், சமூக சேவை செய்யும் பொழுது மக்களிடையே தாக்கத்தை உண்டாக்க வேண்டும். மக்கள் உங்களை புரிந்து கொண்டு இவர்கள் சேவை செய்வதற்காக ஒன்றாக சேர்ந்தவர்கள், வெறும் ஆட்டம் பாட்டும் குதிக்கிறதுக்காக மட்டுமல்ல, நம்மை பார்ப்பதற்கு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சேர்ந்தவர்கள் அப்படின்னு பார்க்கணும். 4வது 5வது சும்மா 2 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளோ பண்ணுறோம்ல, நம்முடைய பேர் என்னன்னு போட்டிருக்கு மேலே, அங்கே ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3203 போட்டிருக்குல்ல, இது கிரியேட்டிங் லாஸ்டிங் இம்பேக்ட் போட்டிருக்கிறது. இன்கா பேபலோலா படம், அதுக்கப்புறம் நம்முடைய லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர், அப்புறம் நம்முடைய கவர்னர், அச்சீவர்ஸ், இதெல்லாம் போட்டு வச்சிருக்குல்ல. ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டாங்க. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடாது, இது எல்லாமே கீழே வரணும். நீங்கள் கவர்னர் ஆகிறீர்களால், நீங்கள் கவர்னரானால் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து நம்முடைய இமேஜ் நல்லா இருக்கணும்னாக்கா, அந்த முதல்ல இருக்கு பாருங்க ரோட்டரின்னுட்டு, அந்த ரோட்டரியும் அந்த வீலை மட்டும் நடுவில் போடுங்க, மிச்சது எல்லாத்தையும் தூக்கி கீழே கொண்டாங்க. அதுதான் சரியான இமேஜ். ரோட்டரி என்றால் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த ரோட்டரி அந்த வீல் அதான் மேலே இருக்கணும். இந்த பசங்க எல்லாம் சின்ன பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஹைவேல போறீங்க, பசிக்குது, ஒரு பெரிய எல்லோ எம் போட்டு ஒரு போர்டு இருக்கு, என்ன வந்திருக்கு? தம்பி சொல்லுவாப்ல, சொல்லுப்பா. மெக்டானல்ட்ஸ் வருது, எல்லாருக்கும் தெரியும் மெக்டானல்ட்ஸ் வருது அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரு தாடிக்காரன் படம் போட்டிருக்கும், அதை பார்த்த உடனே என்ன சொல்வீங்க? கேஎஃப்சி, கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன் கடை வருது, சாப்பிடணும். ஒரு கார் எதிர்த்தாப்புல வருது, அதில் ஒரு ரவுண்டு 3 இது, அது என்ன சொல்றது, அந்த 3 ஃபோர்க்கு ஒரு சர்க்கிள் இதுனா என்ன காரு? மெர்சிடிஸ் பென்ஸ், எல்லாருக்கும் தெரியும்ல. ஒரு 4 சர்க்கிள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆடி, பாருங்க எப்படி அடிக்கிறாங்க. ஆடி கார் எல்லாருக்கும் தெரியும், மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாருக்கும் தெரியும், கேஎஃப்சி எல்லாருக்கும் தெரியும், மெக்டானல்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இந்த சர்க்கிள் மட்டும் போட்டா எல்லாருக்கும் தெரியுமா? பொய் சொல்லக்கூடாது, தெரியாது, தெரியாது சார். அப்படி கஷ்டப்பட்டதுனால தான் வெறும் அந்த ரோட்டரி வீலை மட்டும் தான் நம்ம போட்டுட்டு இருந்தோம். இப்போ நான் அணிஞ்சிட்டு இருக்கிறது கூட இந்த ரோட்டரி வீல் மட்டும் தான் அணிஞ்சிட்டு இருக்கேன். பட் ரோட்டரி சார் நம்மளை பற்றி அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. வெறும் வீலை மட்டும் போடாதீங்க, ஒரு வயலுக்கும் தெரியாது. இது நடக்கும். நான் ஒரு தடவையும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போகும்பொழுது இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸுக்கு போகணும். அப்போ எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு, கழட்டினா எல்லாத்தையும் நினைக்கிறீங்க, உங்களோட பெல்ட்டு, வாட்சு, செல்ஃபோன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போய் இப்படி சிலுவையில் அரைஞ்ச மாதிரி நிற்கணும். அவன் எல்லாத்தையும் பார்ப்பான். கரெக்டாக இங்கே வந்த உடனே கீன்னு கத்தும். அவன் வந்து கேட்பான், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பான். 10 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்கன்னா 9 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்து வாட் இஸ் திஸ்ன்னு கேட்பாங்க. அப்போ உங்கள் பப்ளிக் இமேஜ் என்ன ஆச்சு? காலி இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், நாம் சமூகத்திற்கு தேவையானதை சமூகத்திற்கு எப்பொழுது தேவைப்படுகின்றதோ, எந்த அளவு தேவைப்படுகின்றதோ தாக்கத்தை உண்டாக்குமாறு சமூக சேவை செய்வது. அவ்வளவுதான்.
அப்பதான் அந்த இமேஜ் வந்து வரும். அகில உலகத்திலும் சேவை பண்ணணும். அதனால தான் நான் சொன்னேன், ரோட்டரி என்பது ரோட்டரி மட்டும் அது நம்ம பேர் கிடையாது, ரோட்டரி இன்டர்நேஷ்னல். அதனால் இந்த சங்கத்தை சேர்ந்தவர்கள் சின்ன ஊரை சேர்ந்தவங்க, நான் உடனே உங்களை வந்து இது கட்டாயப்படுத்தலை, ஆனால் தயவு செய்து வெளியே வாங்க, கம் அவுட் ஆஃப் திஸ் பிளேஸ், இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனுக்கு வாங்க. இந்த இடம் நான் கன்வென்ஷனுக்கு தைவான் சென்று வந்தேன். அந்த தைவான் கன்வென்ஷனுக்கு 37,000 பேர் வந்திருந்தாங்க. 37,000 people from more than 200 countries. ஒருத்தரும் ஒரு பாஷை பேசுவான், ஒருத்தரும் ஒரு கலர். நம்ம ப்ரௌனு, பிளாக் இருப்பான், ஒயிட் இருப்பான், சைனாக்காரன் ஜப்பான்காரன் எல்லோ இருப்பான். ஸோ எல்லோ, பிளாக், ப்ரௌன், ஒயிட் எல்லா கலரும் இருக்கும். ஒருத்தரும் ஒரு பாஷை பேசுவான். அவன் பேசுகிற பாஷை உங்களுக்கு புரியாது, நான் பேசுகிற பாஷை அவனுக்கு புரியாது. Even if you speak in English, the American people don't understand your English. George, come again அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்டயே நான் ஒரு அளவுக்கு நல்லா பேசுவேன், என்கிட்டயே அவங்க வந்து என்னுடைய இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்களோட இங்கிலீஷ் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் we come together, we discuss things. என்ன பெரிய அளவில் பண்ணலாம். இப்போ என்னை எங்கே கூப்பிட்டுருக்காங்கன்னா, they have called me to மியான்மார். மியான்மார் தெரியுமா? அந்த காலத்தில் பர்மா, ரங்கூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரங்கூனுக்கு போகணும், ரங்கூன் ராதான்னு ஒரு படமே வந்தது. ரங்கூனுக்கு போகணும், இப்போ அதுக்கு பேர் யாங்கோன். அந்த யாங்கோனுக்கு 3 நாளைக்கு வந்து ரோட்டரியை பற்றி கிளாஸ் எடுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ யூ ஜஸ்ட் see, I go to Taiwan where they don't speak my language. I speak in English, but they cannot speak in English. ஆனால் அவர்கள் நான் பேசுவதை புரிந்து கொள்கிறார்கள், என்னுடைய சைகைகளை புரிந்து கொள்கிறார்கள். அந்த பாடி லாங்குவேஜ், யுவர் வாய்ஸ், நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்க. இப்போ நிறைய பேருக்கு நான் பேசுகிறதுலேயே கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறேன், ஆனால் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்ல சார். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, the way in which you give it. ஸோ இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்ஸ் டெவலப் பண்ணணும். முக்கியமாக இந்த டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்கிறீங்க, சும்மா இங்கேயே உட்காந்துட்டு முட்டை விட்டுருக்காதீங்க, வெளியே போங்க, வெளியே போய் உலகத்தை பாருங்கள். just see the world. உலகத்தில் வந்து மற்றவங்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க நம்ம கூட சாப்பிடும் பொழுது அவங்க சாப்பாடை நம்ம சாப்பிடணும், நம்ம சாப்பாடை அவங்க சாப்பிடுவாங்க. அதில் நிறைய பேர் முருங்கைக்காயை பார்த்ததே கிடையாது. முருங்கைக்காய் நம்ம ஊரில் முருங்கைக்காய் சாம்பார்னா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. அன்னபூர்ணாவில் போய் நீங்கள் இட்லி சாப்பிட்டீங்கன்னாக்கா அதில் சாம்பார் ஊற்றுவாங்கல்ல, அதில் சின்னதாக ஒரு முருங்கைக்காய் இருக்கணும், அப்போ தான் அதுக்கு ருசி. ஸோ நம்ம அதை சாப்பிட்றோம், அவனை முருங்கைக்காயை பார்த்ததே கிடையாது. அது மாதிரி அகில உலகத்திலும் எப்படி இருக்கிறாங்க மனுஷர் அப்படின்றது பார்க்குறது இன்டர்நேஷ்னல் சர்வீஸ். அது வந்து ஒரு அங்கமாக நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சரில் யோசிங்க. கடைசியாக நான் சொல்கின்ற ஒரே ஒரு கருத்து என்னவென்றால், யூத்தை வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள். இப்போ இந்த பாப்லாம் சொன்னேன்ல, அந்த பாப் 23 வயசு, இந்த பெல்லிங்ஹாம் 24 வயசு, 19 வயசு எமால், இவங்கெல்லாம் இவ்வளோ சின்ன வயசில் வந்து தே ஹேவ் சக்சீடட் ஸோ மச். அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. இதுக்கு வேற எங்கேயும் போக முடியாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டாலே போதும், எல்லாம் யூத் எல்லாம் சேர்ந்து நம்மளை அவர் மாதிரி கை தட்டுறாரு, வேகமாக கை தட்டுறாரு. இட் இஸ் த யூத் we've got to develop. ஆனால் அதில் வந்து ஒரு பெரிய சங்கடம் இருக்குது, அதை நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த யூத் வந்து they are not ready to take up the challenges. அவர்கள் நம்ம நாட்டை சூழ்ந்திருக்கும் பல வகையான சேலஞ்சஸ்க்கு என்ன தமிழில் சவால்களை எதிர்கொள்வதற்கு அவர்கள் தயாராகவில்லை. they are not prepared. so it is our duty, இதான் கடைசியா சொல்றது, our duty to prepare the youth to the world. நாளைய உலகம் நல்ல உலகமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய யூத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். that is possible only through interact clubs and rotary clubs. interact club வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் நம்ம interact club எல்லாம் வச்சிருக்கிறதோட சரி. interact club ஆரம்பிப்பாங்க, இனாகிரேஷனுக்கு போவாங்க, interact பிரசிடென்ட்டுக்கு ஒரு காலரை போடுவாங்க, எல்லாம் கையை தட்டுவாங்க, அப்புறம் அவ்வளோதான். 15 நாளைக்கு அவங்க ஒரு தடவை மீட்டிங் போடுறாங்களா,
நான் ஏன்னா இன்ட்ராக்ட் சங்கத்தை சேர்ந்தவன். முதல் இன்ட்ராக்ட் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1962. அதே 1962 அமெரிக்காவில் ஆரம்பித்த பிறகு நேராக தஞ்சாவூரில் தான் செகண்ட் இன்ட்ராக்ட் கிளப் இந்த வேர்ல்ட். உலகத்தில் 2வது இன்ட்ராக்ட் கிளப்பில் நான் வந்து பட்டய உறுப்பினர், சார்ட்டர் மெம்பர் 1962. அப்போ எப்படின்னாக்கா நாங்கள் இன்ட்ராக்டர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் கிளப் மீட்டிங் போட்டோம்னாக்கா ஒரு மீட்டிங்லையும் ஒருத்தர் பேசணும். You must talk about something. You can talk about football, you can talk about cricket, or you can talk about politics, you can talk about some leader. யாருனாலும் என்னனாலும் பேசலாம். ஆனால் 10 நிமிஷம் பேசணும். பேசவே முடியாது சார். 3 நிமிஷத்துக்கு மேலே ஒரு பயிலும் பேச மாட்டான். Unless he is prepared to lead, to speak, to organize, to solve problems. நான் சொல்றதெல்லாம் புரியுதுல்ல? அந்த தலைமை பண்புகளை வளர்ப்பதற்காகவும் அவர்களுடைய நட்புறவு வளர்ப்பதற்காக தான் இன்ட்ராக்ட் சங்கம். அதை பண்ணுங்க. உங்க ஸ்கூல்ல ஆரம்பிங்க. நிறைய ஸ்கூல் ஹெட் மிஸ்டர்ஸ், ஹெட் மாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. உங்க ஸ்கூல்ல வந்து இன்ட்ராக்ட் கிளப் ஆரம்பிச்சு அந்த இன்ட்ராக்ட் கிளப் 15 நாளைக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டு ஒரு மீட்டிங்லையும் ஒரு பையனை பேச வைங்க. அவர்கள் தலைமை பண்புகளை வளர்த்துக் கொள்வார். சின்ன ப்ராஜெக்ட் ஏதாவது ஒன்று ரோட்டரியோட சேர்ந்து பண்ண சொல்லுங்க. ரோட்ராக்டர்ஸும் அதே மாதிரி தான். அவர்கள் 18 வயசுக்கு மேற்பட்டவர்கள், கல்லூரியில் படிப்பவர்கள், இல்லை வேலையில் இருக்கின்ற இளைய சமுதாயத்தினர், அவர்களுக்கு வந்து நல்ல வழி சொல்லிக் கொடுக்கணும். இதான் நான் கடைசியாக சொல்கின்ற செய்தி. ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப், அதுதான் ரோட்ராக்டர்ஸுக்கு முக்கியமாக அவர்கள் கற்றுக்கணும். லீடர்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப். ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஷிப்னா என்ன அர்த்தம்? பொறுப்புள்ள குடிமகனாக. குடிமகன்னா வேற ஏதாவது யோசிக்காதீங்க. ஒரு குடிமகன் சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு, என்னடா நம்ம தப்பாக ஏதாவது லீட் பண்ணுறோமா அப்படின்னு. பொறுப்புள்ள ஒரு குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளால ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கமா இல்லையா? இல்லை சார், நம்ம இல்லை. என்னைக்காவது நம்ம டிராஃபிக் சிக்னலில் நின்றுருக்கோமா? டிராஃபிக் சிக்னல் வந்து கிரீன் இருக்கும் போது என்ன பண்ணுவோம்? வேகமாக போவோம். எங்கே ஆம்பர் விழுந்துருமோன்னு பயந்துக்கிட்டு வேகமாக போவோம். ஆம்பர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னும் வேகமாக போவீங்க. ஐயோ, இது வர்றதுக்குள்ள ரெட் வர்றதுக்குள்ள நம்ம கிராஸ் பண்ணிடணும், இன்னும் வேகமாக போவீங்க. ரெட் வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்கே பார்ப்பீங்க, அங்கே பார்ப்பீங்க, ஏதாவது போலீஸ்காரன் இருக்கானான்ட்டு. இல்லைன்னா போயிடும். ஸோ வேர் இஸ் த சிட்டிசன்ஷிப்? ஏன் அந்த சமூக உணர்வு இல்லாமல் இருக்கின்றோம்? ஒரு சாக்லேட் சாப்பிட்றோம், அந்த பேப்பரை என்ன பண்ணுறோம்? சொக்கரு தூக்கி போடுறோம். கீழே தூக்கி போடுறோமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். பாக்கெட்டில் போடுறோமா? போடுறது கிடையாது. அவருக்கு 53 வருஷமோ 60 வருஷமோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் டீச்சர். ஸோ ஹீ நோஸ் நம்மளுடைய மென்டாலிட்டி என்னன்றது நன்றாக தெரியும். சாக்லேட் பேப்பரை பாக்கெட்டில் போடுறோமா? குப்பை போடக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துலலாம் குப்பை போடுவான். குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. முனிசிபாலிட்டியில் இப்போ குப்பை தொட்டியெல்லாம் எடுத்துட்டாங்க. எங்கள் தாராபுரத்தில் எடுத்துட்டாங்க. இங்கே எப்படின்னு தெரியல. குப்பை தொட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. நீங்கள் வெளியே கொண்டாந்து வைங்க. இது வந்து மக்கும் குப்பை, மக்கா குப்பைன்னு. மக்கு குப்பையாவது மக்காது குப்பை. நாங்கள்லாம் மக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னுட்டு நேராக கொண்டு போய் எங்கே இடம் கிடைக்குதோ அந்த இடத்துல கொண்டு போய் குப்பையெல்லாம் போட்டுற வேண்டியது. ஸோ வி டோன்ட் ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. குப்பையை ஒழுங்காக போடுறது, டிராஃபிக்கை ஒழுங்காக மதித்து நடக்கிறது, இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் பேசும் பொழுது கூட அந்த பேசும்போது ஒரு என்ன மாதிரி பேசணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்காமல் பேசுறது, இது எல்லாமே நம்ம வந்து சமூகத்தில் வந்து சீர்கேடுகள். இந்த சீர்கேடுகள் வருவது வந்து யூத்னால தான். யூத்தை வந்து நீங்கள் இதை டெவலப் பண்ணணும். யூ மஸ்ட் டெவலப் த யூத் ஆஸ் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ். அது வந்து ரோட்ராக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா முடியும். ரோட்ராக்டர்ஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, இப்படி தான் தொழில் நடத்தணும்னு சொல்லு, இதுதான் நேர்மைன்னு சொல்லு. இது சரி கிடையாது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. யூ ட்ரெயின் தெம். அந்த யங் மைண்ட்ஸில் ட்ரெயின் பண்ணாக்கா கண்டிப்பாக ஒரு இல்லாட்டி பண்ண வரவே வராது. இது வந்து மற்ற தேசத்துலலாம் எல்லாத்துலேயும் நேர்மையாக பண்ணுறாங்க. இப்போ சிங்கப்பூரில் போய் எச்சு துப்ப பண்ணுவான், என்ன பண்ணுவான்? உடனே தூக்கி ஃபைனை போட்டுருவான். எச்சு துப்ப முடியாது. நான் சிங்கப்பூருக்கு ஒரு தடவை போயிட்டு எங்கள் கிளப்பில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், சிங்கப்பூர் வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது, அதுவும் ஒரு ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரி தானே, அங்கேயே நம்ம வந்து அவ்வளோ சுத்தமாக இருக்கிறோம். அமெரிக்கா சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் வந்து இங்கிலாண்டை சொல்ல வேண்டியதில்லை, யூரோப்பில் இருக்கிற பல முன்னே உள்ள தேசங்களையும் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. சாதாரண இந்த நம்மளோட தேசத்தோட தானே சிங்கப்பூர், மலேசியாலாம். சிங்கப்பூர் எப்படி இவ்வளோ க்ளீனாக இருக்குது? நம்மளும் க்ளீனாக இருக்கலாம்ல. அவங்க எச்சு துப்ப மாட்டேங்கிறாங்க,
கண்ட இடத்துல குப்பையை போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தர் மீட்டிங் முடிஞ்ச உடனே அவர் என்கிட்ட வந்து சொல்கிறார், ஐயோ டாக்டர், நம்ம நாடே பெட்டர் டாக்டர், நம்ம எச்சி துப்பணும்னு நினச்சா எங்கனாலும் எச்சி துப்பலாம்ல, அவனுக்கு பாவம் எச்சி கூட துப்ப முடியாது அப்படிங்கிறான். ஸோ திஸ் இஸ் த மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை வந்து நீக்க வேண்டும். கடைசியாக உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சேர்ந்து ஒரு கோர்வையாக சொல்கிறேன். முதல்ல வந்து நீங்கள் ரோட்டரியில் சேர்ந்துருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபெலோஷிப்புக்காக, நீங்கள் நட்புறவை பாராட்டுவதற்கும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகுவதற்காக தான் ரோட்டரி. இரண்டாவதாக உங்களுடைய தொழிலில் உள்ள மேன்மையை மற்றவர்களுக்கு உதவுமாறு செய்யுங்கள். மூன்றாவதாக சமூகத்திற்கு சேவை செய்யுங்கள். ஆனால் யாருக்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அது சமூகத்தில் தாக்கத்தை உண்டாக்குமா என்று நினைத்து செய்யுங்கள். அகில உலக சங்கம் தான் ரோட்டரி சங்கம். 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இந்த 60 பேர் மட்டும் கிடையாது. ஸோ யூ ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட், ஒரு ப்ராடர் ஆட்டிடியூட் வரணும். அகில உலகமும் என்னை சேர்ந்தது அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தோம்னாக்கா அந்த அகில உலக சேவை தான். கடைசியாக அந்த யூத்தை வந்து எப்போ நம்ம டெவலப் பண்ணுறோமோ அப்போ தான் நம்முடைய நாடு, நம்முடைய உலகம் சிறப்பாக இருக்கும். உலகம் நன்றாக இருக்க வேண்டும், நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய சங்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புதிதாக சேர்ந்துள்ள ரோட்டரியர்களுக்கு ரோட்டரி பற்றிய புரிதல் பற்றியும் நமது பணிகளில் சமூக மேம்பாடு அடையும் வழியில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைத்த ரொட்டேரியன் பிடிஜி டாக்டர் ஜார்ஜ் சுந்தராஸ் அவர்களுக்கு நமது கவந்தப்படி ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியன் எம்டி ஆர் ரவிச்சந்திரன். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்தது போல் இனி வரும் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இடி முழக்கத்துடன் ஒரு 3/4 மணி நேரம் அவர் பேசி முடிச்சிட்டார். மிக அருமையாகவும் மிக சிறப்பாகவும் பேசினார். அவர் இது மட்டுமில்லை, லாட்டரி லீடர் இன்ஸ்டிடியூட்டில் இன்டர்நேஷ்னல் வைஸ் சேராக இருக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பை வகிக்கிறார். அதனால் அவரோட பேச்சு இது கம்மி. RIL 1, 2, 3 எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போனோம்னா நம்ம இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அதுவும் ஒரு நான் ஸ்டாப், எந்த இடத்துலையும் பிசுறு இல்லாமல் பேசினார். எந்த இடத்துலையும் கேப் கொடுக்கவே இல்லை, தொடர்ச்சியாக பேசினார். இவ்வளோ அருமையான பேச்சை கேட்பதற்கு கவுந்தப்பாடி சங்கம் வாய்ப்பளித்ததற்கு நான் கவுந்தப்பாடி சங்கத்துக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இன்று கௌரவ விருந்தினராக வருகை தர இருந்த நமது AKSPDG சண்முக சுந்தரண்ணன் இன்றைக்கி திருப்பூர் மெரிடினில் அவர் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறனால இன்றைக்கி வர முடியல. அவர் வரவில்லை என்றாலும் அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜி பெத்த பெருமாள் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா Zone 5 எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். 2 பேர்த்துக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கிறேன். இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஏன் உட்கார்ந்தேன்னு நான் யோசித்தேன். ஏன்னா ரோட்டரியில் குரு சிஷ்யன் அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர்கள் ரோட்டரி பற்றி. அவர்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாம் சிறிதளவு தான் இன்று கேட்டு இருக்கிறோம், இன்னும் நிறையா இருக்கிறது. அதை கேட்கறதுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறோம். மிக்க நன்றி. அதே போல் இன்று பொறுப்பை விடைபெற்றிருக்கும் தலைவர், செயலாளர், அவர் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் இன்று பொறுப்பேற்றிருக்கும் பக்ஷ மலர்கண்ணன் பொருளாளர் மற்றும் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் ஆர்சி, இங்கே அமர்ந்திருக்கும் ஆர்சி டாக்டர் அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நேரம் காலம் கருதி நான் ஒரே ஒரு சிறிது முட்டைன்னு சொல்லிக்கொண்டு என்னோட முடித்துக் கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கான்ஃபரன்ஸ் 26, 27 நமது டிஜி பூபதி கான்ஃபரன்ஸ் ஆனந்த சங்கமம் என்று பேர் வைத்துள்ளோம். அது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸோட சேர்மனாக நான் தான் சேர்மன், ரவிச்சந்திரன் ஆகிய நான் தான் சேர்மன். இதை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நடத்தலான்னு இருக்கிறோம். இன்னும் அது இடமும் அமௌண்ட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல, அது கூடிய விரைவில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா இது ஹோஸ்ட் கிளப் பவானி கார்பெட் சிட்டி, கோ ஹோஸ்ட் அனைத்து சங்கங்களும் தான் கோ ஹோஸ்ட்டு. அதனால் இந்த ஆனந்த சங்கமம் கான்ஃபரன்ஸை மிகப்பெரிய வெற்றி பெற அனைவரும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறேன். ஏன்னா இங்கே மற்ற சங்கத்திலிருந்தும் வந்திருக்கிறார்கள். கவுந்தப்பாடி சங்கத்திலிருந்து அதிக பதிவை எதிர்பார்க்கிறேன். அனைவரும் தலைவர் அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன்.
நல்லா அருமையாக சிறப்பாகவும் செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அருமையான நிகழ்வுக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும், முன்வரிசையிலிருந்து பின்வரிசை வரலும் அமர்ந்திருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் எம்ஓசி பண்ண அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்டல ஒருங்கிணைப்பாளர் கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தினுடைய 7வது ஆண்டு பதவியேற்பு விழாவை சிறப்பித்த நமது பிடிஜி டாக்டர் ஜார்ஜ் சார் அவர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்கள். சார் தெளிவாக எல்லாத்தையும் சொன்னார். இதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோக்கஸில் இதே மாதிரி ஒரு பிடிஜி ஒருத்தர் பேசினார் கரூர்லேருந்து. இவங்கெல்லாம் பேசும்போது நம்ம புரிஞ்சு வச்சுட்ருக்கிற ரோட்டரி வேறு மாதிரி இருக்குது, இவங்க சொல்கிற கருத்துக்கள்லாம் வித்தியாசமாக இருக்குது. புதுசாக நம்ம கற்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி இந்த நாளும் நம்ம ஒரு நல்ல விஷயங்களை சார்கிட்டிருந்து கற்றுருக்கோம். அவருக்கு இன்னொரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று புதிதாக பதவியேற்றுள்ள தலைவர், செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். போன வருடம் சிறப்பாக செயல்பட்ட தலைவர், செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறுவதில் பெருமை அடைகிறேன். புதிதாக சேர்ந்துள்ள நண்பர்களுக்கும் ரோட்டரி நண்பர்களுக்கும், இந்த சார் சொன்னதெல்லாம் புதுசாக வந்தவங்களுக்கு தான் இது ஒரு தெளிவு இருக்கும். எதுக்கு வரோன்னு தெரிஞ்சிருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லி கூட்டிகிட்டு வந்திருப்போம். சார் அதை சொல்லலை, என்ன நடக்குது, என்ன இருக்கும், என்ன செய்ய போகிறேன்ட்டு. இன்றைக்கி புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கருத்துக்கள் கிடைத்திருக்கும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மற்ற சங்கங்களிலிருந்து, அருகாமையில் உள்ள சங்கங்களிலிருந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். புத்தர் சொன்ன ஒரு விஷயம் காலையில் ஒரு மெசேஜில் பார்த்ததுனால அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். கடைசியில் ஒரு 3 விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த மெசேஜில். இது ஆக்சுவலாக புத்தர் சொன்னது. ஒன்று நம்ம எவ்வளவு லவ்வபுளாக இருந்தோம் இந்த வாழ்க்கையில். 2வது நாம் ஜென்டிலாக எப்படி வாழ்ந்தோம். 3வது நம்ம வாழ்க்கையில் கிரேஸ்ஃபுல்லாக சில விஷயங்களை நம்மளை தாக்க வரும்போது நம்ம அதை எப்படி கடந்து போனோம் அப்படிங்கிற 3 விஷயத்தை புத்தர் சொல்கிறார். இதை நான் ரோட்டரியோட கம்பேர் பண்ணுறேன். ஒரு ரோட்டரி ஒரு உறுப்பினராக, ஒரு ரோட்டரியில் இருக்கிற ஒரு லீடராக பார்க்குறேன். இந்த ரோட்டரி லீடரில் 3வது பாயிண்ட்டை நம்ம ரோட்டரி நல்லா சொல்லி கொடுக்குது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் சார் மாதிரி ஒரு லீடராக இந்த ரோட்டரியில் உருவாகும்போது நமக்கு இந்த சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த தாண்டி போகிற விஷயம் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். இது என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் இதை அனுபவிச்சிருக்கேன். அடுத்து ஜென்டிலாக எப்படி வாழ்கிறது. நாம் இல்லாத போது எல்லாம் பேசுவாங்க, நம்ம எப்படின்னு. அவர் ஜென்டில்மேன்ப்பா, எப்பவுமே ஜென்டில்மேன். அதுதான் நம்மளுடைய 4 வழி சோதனை. அதில் வரும் எல்லாமே நியாயமா, நட்புறவு உண்டாக்குமா, சரியா, நல்ல உறவை உண்டாக்குமா, நியாயம் தானா அப்படின்ட்டு. அது அந்த ஜென்டில்மேன்கிற ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் ரோட்டரியில் பார்க்குறேன். அடுத்து நம்ம வாட் இஸ் அந்த லவ்வபிள் பர்சனாக நம்ம வாழ்ந்தோமா அப்படிங்கிறத ரோட்டரியில் சொல்கிற ஒரே ரோட்டரியினுடைய மோட்டிவே அதுதான், சர்வீஸ் எபோவ் செல்ஃப். நாம் நம்மளை விட்டு நம்மளை லவ் பண்ணுறோம், நம்மளை பிடிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு மேலே இன்னொரு உயிர், இன்னொரு சமுதாயம், இன்னொரு சமூகம், ஒரு உயிரினம் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் தாண்டி போகும்போது அங்கே நாம் ஒரு லவ்வபிள் பர்சனாக ஆகிறோம். ஸோ அனைவரும் இந்த 3 விஷயத்தையும் ரோட்டரி நண்பர்களும் இதை வளர்த்திக்கொள்ள எனது ஒரு வேண்டுகோளாக விடுத்து வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய ரீஜனல் கோஆர்டினேட்டர் நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டேரியன் ஏஎல்எஸ் பெத்தபெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் என்னுடைய குருநாதர், ரோட்டரியின் பிதாமகர், ரொட்டேரியன் பிடிஜி டாக்டர் சுந்தர்ராஜ் மற்றும் டைம் இல்லாதனால எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணல. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவர்களுக்கும், கீழே அனைவருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரியும் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் ஒரு அலை கடல் அடித்து ஓஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசினா அதில் தான் பிரயோஜனம் இருக்கா?
இவர் எனக்கு கிட்டத்தட்ட 8 வருஷமாக குருநாதர். இவர் எப்படி பேசுவார்னு எனக்கு தெரியும். நான் வர்றப்போ யோசிச்சுட்டு தான் வந்தேன். இவர் பேசினதுக்கப்புறம் நம்மளை பேச சொல்கிறாங்களே, நம்ம என்னத்தை பேசுறது என்னன்னு தெரியல. ஆனாலும் நிறைய இருக்குது, டைம் இல்லை, அதனால் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ உங்கள் பிரசிடென்ட் செக்ரட்டரியும் கோல் செட்டிங்கில் கொடுத்துருக்கீங்க சார். எவ்வளோ இன்ட்ராக்ட் கிளப் ஆரம்பிப்போம், எவ்வளோ ரோட்ராக் கிளப் ஆரம்பிப்போம், எவ்வளோ சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறோம், டிஆர்எஃப்க்கு எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு அதை தயவு செய்து செய்யுங்கள். இதற்காக உங்களுக்கு எந்த நேரமும் உதவிப்பட்டாலும் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். எப்போ வேணாலும் என்னைய கூப்பிடுங்க, எந்த டைம் வேணாலும் கூப்பிடுங்க. அதை கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார் அச்சீவர் அவார்டுன்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. யாராவது பார்த்தீங்களா? வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டது. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 13க்குள்ள 100 மெம்பர்ஸ்க்கு கீழே இருக்கிற கிளப்பு 10 பேரையும், 200 மெம்பர்ஸ் இருக்கிற கிளப்பு 20 பேரையும் சேர்த்துனா உங்களுக்கு ஸ்டார் அச்சீவர் அவார்ட் கொடுப்பாங்க. இப்போவே இன்றைக்கே 4 பேரை சேர்த்திட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 6 பேரை, ஏன்னா எனக்கு மொத்தம் 4 கிளப்பு. இதில் நேற்று சக்தி நகரில் 11 பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. அம்மாப்பேட்டை காவேரியில் 8 பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் 2 பேர் பண்ணால் ஓகே. 4 கிளப்பும் வாங்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதனால் தயவு செஞ்சு அதுக்குள்ளே முயற்சிகள் பண்ணி உங்கள் சங்கத்துக்கு பெருமை தான். ஸ்டார் அச்சீவர் அவார்ட் 4 பேர் சேர்த்திட்டீங்க, இன்னும் 6 பேர். சரிங்களா? இல்லை சார், 10 மெம்பர் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், 10ன்னு வச்சுக்கலாம். என்ன பிரசிடென்ட்? நன்றி. அதுக்கப்புறம் பப்ளிக் இமேஜை பற்றி சார் சொன்னாங்க. பப்ளிக் ரிலேஷன் என்ன, பப்ளிக் இமேஜ்னா என்னென்னு, அது எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் நாங்கள் ஆர்லையில் கிளாஸ் எடுப்போம். ரவி சொன்னாப்புல இல்லையா, ஆர்லை பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 வந்தீங்கன்னா பப்ளிக் இமேஜை பற்றி 2 மணி நேரம் கிளாஸ் எடுப்போம். இப்போ அவர் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு, என்ன எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நான் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம செய்கிற எல்லா, ஒரு ஊரில் போய் ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ரோட்ரி அப்படின்னா என்னன்னு தெரியுமா ஒரு சர்வே எடுத்தாங்க. எத்தனை பேர் தெரியும்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சிம்பிள்லாம் காமிக்கல. ரோட்ரினா என்னன்னு தெரியுமான்னு ஒரு ஊரில் 10 பேர்த்த சர்வே எடுத்தாங்க. அதில் எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 பேர் சொன்னாங்க. சரிங்க என்னங்கன்னு கேட்டால் ஒருத்தர் என்ன சொன்னார், அவங்க ஏதோ போலியோ ட்ராப்ஸ்லாம் கொடுக்குறாங்கப்பா, ஏதோ இந்த போலியோ நம்மளை காப்பாற்றுது. இன்னொருத்தர் என்ன சொன்னார், அவங்க ஏதோ சாயந்தரம் ஏதோ மீட்டிங் வைக்கிறாங்க, எல்லாம் வந்து ஏதோ சர்வீஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு, சும்மா லைட்டாக என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னொருத்தர் ரோட்ரின்னு ஒன்று இருக்குங்க, ஆனால் அது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறார். ஆனால் நம்ம எத்தனை கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட் பண்ணுறோம் தெரியுமா? எவ்வளோ மில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் தெரியுமா? இது வந்து பப்ளிக்கு தெரிய மாட்டேங்குது. இது தெரியறதுக்காக ஒரு சின்னது, எத்தனை பேர் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? நம்ம ரொட்டேரியன்ஸ் கவுந்தப்பாடி மெம்பர்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நீங்கள் செய்கிற உங்கள் முதல்ல என்ன பண்ணுங்கள், உங்கள் கிளப்புக்குன்னு ஒரு சோஷியல் ஐடி உருவாக்குங்க. இன்ஸ்டாகிராமோ எதுவோ ஒன்று, ஃபேஸ்புக்கோ இருக்குது. அதில் இருந்தால் மட்டும் பத்தாது, நீங்கள் செய்கிற ப்ராஜெக்டை பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்கள் கிளப்புக்குன்னு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுங்கள், அதில் போடுங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்களோ அவங்களோட காண்டாக்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் செய்கிற எல்லா அப்போ தான் பப்ளிக்கு தெரியும். நீங்கள் பாட்டு ஒரு டாய்லெட்டை கட்டிட்டு சத்தம் இல்லாமல் வந்தீங்கன்னா எப்படி தெரியும்? இந்த மாதிரி கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கம் இந்த டாய்லெட் பிளாக் கட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் பாருங்கள். மற்றபடி நான் சொல்கிறதுக்கு டைம், இன்னொரு நாள் ஒரு மீட்டிங் போடுங்க, ஸ்பீக்கர் மீட்டிங், அப்போ வந்து நான் பேசுகிறேன். சரிங்களா? எனவே புதிதாக பொறுப்பேற்று கொண்டிருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு நிமிஷம், என்னுடைய குருநாதர் ஜார்ஜ் சார் ரோட்ரி நட்சல் புக் எழுதியிருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட சார் 6000 காப்பி போயிருக்கா, 6000 காப்பிக்கு மேலே போயிருச்சு. வெளிநாட்டில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க, அமெரிக்காவில். கிவ் ஹிம் பிக் ஹேண்ட்ஸ். இதில் தமிழ் டிரான்ஸ்லேஷனும் போயிட்டு இருக்கு, ஹிந்தி டிரான்ஸ்லேஷனும் போயிட்டு இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் பண்ணலாம். இதை வந்து நம்ம பிரசிடென்ட் பச்சுவுக்கு என்னுடைய குருநாதரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது இன்னொன்று இருக்கு, இது பார்த்தீங்கன்னா 12 மாதமும் ரோட்ரிக்கு ஒதுக்கியிருக்காங்க என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு. என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கிற ஒரு 10 பக்கத்துக்கு ஒரு டீட்டெயிலும். இதை படித்து பார்த்து நீங்கள் பண்ணிங்களாவே அவங்க பயங்கரமாக ப்ராஜெக்ட் சக்ஸஸ் பண்ணலாம். இது இரண்டையும் என்னுடைய குருநாதர் அவர்கள் பிரசிடென்ட் பக்சு அவர்களுக்கு கொடுப்பார்.
இன்னைக்கு மத்தியானம் தூங்குற எனக்கு தொந்தரவு பண்ண வேண்டாம். ஒரு லேடி வந்து திருச்சியிலிருந்து ஃபோன் பண்ணி ஹாமி காஃபி ஆர்டர் 1000 காஃபி 1000 காஃபி கேட்டாங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த தமிழ்ல கொடுங்க, இன்னைக்கு 10,000 காஃபி வேணும்னு ஒருத்தர் கேட்டு இன்னும் தமிழ்ல இன்னும் டிரான்ஸ்லேட் பண்ணி முடிக்கல. அது முடிச்ச பிறகு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கல்வியின் மிக்கதாம் செல்வம் ஒன்றில்லையே, கண்மணி கேளடா எந்தன் சொல்லையே. செல்வம் பிறருக்கு தந்திடில் தீர்ந்திடும், கல்வியோ தினந்தோறும் தந்திடில் மிகச் சேர்ந்திடும் என்பது பாரதியின் அழகிய வரிகள். பாரதியின் அழகிய வரிகளுடன் சபையோர் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமுதாய சிற்பிகள் என்று வர்ணிக்கப்படும் ஆசிரியர் பெருமக்களை நமது கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தினர் பெருமைப்படுத்துகின்ற இந்த நிகழ்விற்கு ஆசிரியர் சமுதாயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் கூறியது போல சமுதாயத்தில் உள்ள மக்களின் தேவையை அறிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து சமுதாய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு தயார் நிலையில் உள்ள நமது கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தின் புதிய பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் மற்றும் இங்கே கூடியுள்ள அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்டது 2 நிமிடங்கள். இந்த ரோட்டரி பற்றி நான் கடந்த ஒரு 6 வருடங்களாக வாட்ச் பண்ணதில் என்ன எனக்கு தோணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோட்டரி ஆரம்பிக்கும் போதே எங்களுடைய ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து நான் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இப்போயும் நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ரோட்டரி பற்றி நான் அப்சர்வ் பண்ணது என்ன அப்படின்னா, ஆர் ஃபார் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டி ஃபார் டாலரன்ஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டாலரன்ஸ் மீன்ஸ் சகிப்புத்தன்மை, ஏ ஃபார் அச்சீவ்மெண்ட், ஆர் ஃபார் ரெஸ்பான்ஸ், ஒய் ஃபார் யூத்ஃபுல்னஸ். ஓகே, இது எல்லாமே இந்த கவுந்தப்பாடி ரோட்டரி பீப்புள்ஸுக்கிட்ட வந்து இருக்குது. சார் சொன்னார் யூத்ஃபுல்னஸ். அடுத்து வந்து நான் அப்சர்வ் பண்ணதில் என்ன ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க். இப்போ இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை பப்ளிக் பிளேஸ்லையோ ஏதோ ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது இவங்க பிரசிடெண்ட்டாக செக்ரட்டரியாக யாருன்னே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷனே இல்லாமல் எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக பண்ணுவாங்க. அந்த டீம் ஒர்க்குக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கவுந்தப்பாடி ரோட்டரி. சரிங்களா? இது போன்று நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரிங்களா? கவுந்தப்பாடி ஃபஸ்ட்டு இயர் பார்க்கும்போது இன்றைக்கி நான் பார்க்கும்போது கவுந்தப்பாடியினுடைய ஒரு அடையாளமாக ரோட்டரி வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட அகில உலக அளவில் பிரபலமான ஒரு ரோட்டரி கிளப்பின் மூலம் என்னை போன்ற ஒரு சிறியோர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுத்ததை மிக்க பெருமையாகவும் கௌரவமாகவும் கருதுகிறேன். இந்த எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அங்கீகாரத்தை வந்து இன்னும் மேன்மேலும் நான் இந்த கவுந்தப்பாடி மக்களுக்கும் அதை சுற்றியுள்ள மக்களுக்கும் இன்னும் மேற்கொண்டு எனது சேவையை செய்வேன் என்பதோடு கவுந்தப்பாடி ரோட்டரி சங்கத்தோடு இன்னும் இணைந்து பல்வேறு வகையான சமூக அர்ப்பணிப்புள்ள சேவைகளை செய்யவும் நான் கடமைப்பட்டுள்ளேன் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ரீஜனல் கோஆர்டினேட்டர் ரோட்டரியன் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ரோட்டரியன் ஏவி கோவிந்தராஜன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக அசிஸ்டன்ட் கவர்னர் ரோட்டரியன் பெத்தமெருமாள் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ரோட்டரியன் கண்ணன் அவர்கள்.
ரைட் ஓகே அவ்வளோதான் அவ்வளோதான் 4 பேர் கொடுத்து வச்சு அவ்வளோதான். நன்றி, அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நமது செயலர் ரோட்டரியன் என்ஜினியர் அடுத்ததாக கடந்த ஆண்டு முழுவதும் தன்னை இந்த ரோட்டரி சங்கத்திற்காக அர்ப்பணித்து தற்போது உடனடி முன்னாள் தலைவராக ரோட்டரிக்கு தனது பங்களிக்க அளிவிய ரோட்டரியன் கேபிஆர் அவர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நன்றியுரை வழங்குவதற்காக நமது செயலர் மலர்கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். இந்த 7ஆம் ஆண்டு பதவியேற்க வருகை புரிந்துள்ள நமது ரோட்டரி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் நமது ரோட்டரி குடும்பத்தினர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நெவ்வளது நம் அன்பை மேலும் தொலைவாக்கி விடுமோ என்ற அச்சத்தோடு என் மேடை நாகரிக நன்றியுரையை வாசிக்கின்றேன். சிறப்பு விருந்தினராக கலந்துள்ள ரோட்டரி எனது அகராதி என்று பாராட்டப்படுகின்ற ரோட்டரியன் பிடிஜி ஜார்ஜ் சுந்தரராஜ் அவர்களுக்கும் நமது சங்கத்தின் வழிகாட்டி மக்கள் ஆளுநர் இங்கு வரவில்லை என்றாலும் ரோட்டரியன் ஏகேஎஸ் பிடிஜி கே சண்முகசுந்தரன் அவர்களுக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மேஜர் டோனர் ஆர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியன் பிஹெச்எஃப் டாக்டர் கே சுப்பிரமணியன் அவர்களுக்கும் துணை ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியன் ஏஎல்எஸ் பெருமாள் அவர்களுக்கும் கோபி ரோட்டரி கிளப்பில் வந்துள்ள ரோட்டரியன் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் ரோட்டரியன் ஐயா சீனு அவர்களுக்கும் இங்கு வரவில்லை என்றாலும் ரோட்டரியன் திவாகரன் அவர்களுக்கும் எங்களது அழைப்பை ஏற்று ஆசிரியர் அவர்களுக்கும் ஸ்பிக் உர மேலாளர் அவர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அசோசியேஷன் அவர்களுக்கும் நுகர்வோரப்பை சேர்ந்த நபர்களுக்கும் எனது வணிக நண்பர்களாக வந்துள்ள ஆர்பிஎன் அமைப்பை சார்ந்த நண்பர்களுக்கும் ஏஆர்எல் மகள் யுவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய கழக உடன்பர்களுக்கும் புதிய உறுப்பினர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த எங்களது ரோட்டரியன் தினேஷ்குமார் அவர்களுக்கும் இந்த எனது குடும்பத்தினருக்கும் இந்த நிகழ்வு ஆரம்பம் முதல் முடியும் வரை களப்பணியாற்றிட்ட ரோட்டரி மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கோடான கோடி தெரிவித்துக்கொள்கிறேன். ஜனகன மன அதிநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராத திராவிட உச்சல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலசி சரங்கா தவ சுப நாமே ஜாகே तब शुभ आशीष मागे गागे तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे